ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது சீக்கு கூட ஒன் ஷாட்டில் ஓகேவா, ரொம்ப ஷார்ட்னு சொல்லிட்டா இருக்கும். இந்த நேம் வந்துட்டு ஐ லவ் மை பிரதர்-இன்-லா. ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம சேனலோட செகண்ட் இயர் அனிவர்சரி. ஸோ இந்த டே வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கணும்னுக்காக தான் ஸ்டோரி எடுத்துகிட்டு வரேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பாசன் கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த லிவிங் ஹாலில் பார்த்தோம்னாக்கா 2 குழந்தைங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சோஃபாவை சுற்றி சுற்றி ஓடிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு குட்டி தொட்டிலுமே இருக்குது. அதில் ஒரு குழந்தை அழகாக அப்படின்னாக்கா படுத்து தூங்கிட்டு இருக்கு. இந்த 2 குழந்தைங்களும் ஓடிட்டே இருக்கவும் அவங்கள சாப்பிட்டே அந்த குழந்தை கொஞ்சமே வேக்கப் ஆகிட்டு ஒரு மாதிரி ரசனிக்கிட்டே இருக்கு. இப்போ அவங்க திரும்பி பார்க்குறாங்க. கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க திரும்பி பார்க்குறாங்க. ஜங்மின்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, பாப்பா அழகான்னு பாருங்க அப்படி சொல்கிறாங்க. இவங்க எட்டி பார்க்குறாங்க. தொட்டில் எட்டி பார்த்தாக்க அந்த பேபி லைட்டாக துணிக்கிட்டு இருக்கா. அச்சோ அம்மா சாரி சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அதே நாங்கள் சவுண்டு போட்டோன்னு நினைக்கிறேன், நாங்கள் சத்தம் போட்டதுலாம் பாப்பா வந்து வேக்கப் ஆகிட்டா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக ஐஸ் ஓப்பன் பண்ணலாமம்மா, லைட்டாக சொன்னங்கடா சொல்கிறாங்க. லைட்டாக அந்த தொட்டி நாட்டி வரீங்களா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களும் 2 ட்வின் பாய்ஸ் விட ஓகேவா. ஒரு பையன் பேர் ஜங்சன், ஒரு பையன் பேர் ஜாங்மின். 2 குழந்தைங்களும் ரொம்ப அழகாக அந்த தொட்டியில் ஆடி விடுறாங்க. இப்போ அந்த குழந்தை அகில் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா பாப்பா தூங்க ஆரம்பிச்சிட்டா சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்படியே இந்த கிச்சனில் ஒர்க்கில் விட்டுட்டு எங்கே வரேன் வந்துட்டு அந்த 2 குழந்தைங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்லம் எவ்வளோ சம்மதாக இருக்க போகிறேன் சொல்லிட்டு அம்மாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் வந்துட்டு ஜிக்கு கூட சன்ஸில் அப்படி தானே இருப்போம் சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் ஜிக்கு சன்ஸா யார் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. டேடா சொல்லுவாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைங்க க்யூட்டாக பேசுகிறாங்க. இப்போ அந்த பசங்க வேறு நம்ம ஜிமின் ஓகேவா, ஜிமின் அவங்க 2 குழந்தைங்களும் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறீங்க செல்ல குழந்தைங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம விவசா அம்மா நாங்கள் ப்ளே பண்ணவா இப்போ சொல்கிறாங்க. ப்ளே பண்ணுங்க, ஆனால் நாங்கள் சத்தம் போடாமல் ப்ளே பண்ணுறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறேங்க. அச்சோ செல்லாங்க பாருங்க, நீங்கள் வேணால் ப்ளே பண்ணுங்க ஓகே, நான் பாப்பா தூக்கிட்டு போய்ட்டு பெட்டில் அங்கே படுக்க வச்சிடறேன் சொல்கிறாங்க. அப்படியே நான் பெட்டில் தூங்க வைக்கிறேன் ஓகே, நீங்கள் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி மட்டும் தூக்கிட்டு போயிட்டு அது கேர்ள் பேபியில் ஓகேவா. நம்ம ஜிம் அந்த கேர்ள் பேபி தூக்கிட்டு போயிட்டு மேலே படுக்க வைக்கிறாங்க. அந்த பாப்பாக்கு வந்து ஒரு 8 months இருக்கும். இப்போ தொட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. உங்கள் அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ரொம்ப சமம் தெரியுமா. அங்கே பாரு, அவங்க ப்ளே பண்ண வேண்டிய வயசு தெரியுமா, அவங்களுக்கு ஜஸ்ட் 3 years தானே ஆகுது. அப்படின்னு கூட பாரு எவ்வளோ மெச்சூரிட்டியா நீ வந்து வேக்கப் ஆகக்கூடாது சொல்லிட்டு சத்தம் போடாமல் விளையாட நினைக்கிறாங்க. பார்த்தியா, உனக்கு நீ லக்கியான ஒரு பொண்ணு தெரியுமா, உனக்கு எவ்வளோ அழகான அண்ணன் கிடச்சிருக்காங்க பாரு அப்படி சொல்லிட்டு சிப்ளிங்ஸ்லாம் இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த குழந்தைங்க பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. சுற்றி பிள்ளைலாம் வச்சு விட்டு அழகாக பார்க்குறாங்க. சமத்தை தூங்க சரியா சொல்லிட்டு அந்த பாப்பா ஜீவன் ஓகேவா. ஜீவன் அழகாக தூங்கிட்டு இருக்கா. இப்போ அப்படி ஜீவன் பேர் இறங்கி வராங்க. வந்துட்டு அவையில் ஒரு குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பேர் 2 பேர் ஜாலி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. இந்த பர்சன் கொண்டு போய் பண்ணிட்டு ஹலோ சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுக்கா எப்படி இருக்கா சொல்கிறேன். நல்லா இருக்கா நீ இப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னடா சடனாக கால் பண்ணிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போது காய் தான் அதா சொல்கிறாங்க. சொல்லுறா சொல்கிறாங்க. இல்லை உன் டைம் அவங்க இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம், அவர் வந்தால் டைம் வீட்டுக்கு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம காய்ராம் அது உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும் போல சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம், எனக்கு ஏஜ் ஆகிடுச்சுல, கொஞ்சம் ஹெல்த் சிக்காக இருக்கும் போல சொல்கிறாங்க. சரி அதனால் ஒன்றும் ஜங்கு அவங்க ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருக்காங்களா சொன்னாலும் அவன்கிட்ட சொன்னேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காய் அதை பற்றி நான் பேச விரும்பலை சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறது முழுசாக கேளு ஓகேவா, கோவப்படாத, நான் சொல்கிறது முழுசாக கேளு. ஏன்னாக்கா அவங்க ரொம்ப ஹெல்த் சிக்காக இருக்காங்க போலடா. அவர் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து ரொம்ப கோவமாக கேட்டார். அவங்க எங்கே இருப்பாங்க தெரியாதா, அவனோட ஃப்ரெண்டு தானே ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சொல்கிறாங்க. சரி இப்போ வந்து என்னக்கா ரொம்ப ஒரு மாதிரி ரிக்வஸ்ட்டாக கேட்டாங்க. எங்கே இருக்காங்க தெரியுமா, ஏதாவது சின்ன பொருள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டாங்களா சொல்கிறாங்க. சரி நானும் சொல்கிறாங்க. சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம காய்க்கு ஒரு ஆப்ஷன் இல்லை சொல்லிட்டேன்டா, ஐம் சாரி, எனக்கு என்ன பண்ணணும் தெரியலடா ஓகேவா. அவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்க, நீ பார்க்காத ஒன்று இஷ்டம் சரியா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தானே ஆகும் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்கணும், என்னையும் ஜங்காவும் புரிஞ்சுக்காதவங்களும் நான் என்ன கேட்கணும், நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. எனக்கு புரியுது மோச்சி, எனக்கு புரியுது சரியா. ஆனால் அதுக்காக நீங்கள் அப்படியே இருந்துருவா என்ன சொல்கிறாங்க. இங்கே பாரு எங்கள் லைஃப் வேறு ஓகேவா, நான் என் ஜங்கா என் குழந்தைங்க சொல்கிறாங்க தனி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் லைஃப்பில் வேறு யாரும் தேவையில்லை சரியா, நாங்கள் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் நாங்கள் எவ்வளோ சஃபராக இருக்கோம் தெரியல காய் சொல்கிறாங்க. தெரியும்லன்னு சொல்லலை, அதனால தான் இத்தனை வருஷம் அந்த 6 வருஷத்தில் அவங்க எத்தனை டைம் வந்து கேட்டிருக்காங்க, நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே, இப்போ தான் சொல்லியிருக்கேன். எனக்கு அவங்க அந்தளவுக்கு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டாங்களா, எனக்கு அது ஒரு ஆப்ஷன் தெரியல ஓகேவா. ஒரு டைம் நீங்கள் ஒரு டைம் இப்போ பேசி பார்க்கலலாம் சொல்கிறாங்க. பேசுறதுக்கு என்ன இருக்குது ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் காய் தாண்டி நான் அனுப்பியிருக்கேன்டா ஓகேவா, நான் சொல்லிட்டேன் நீங்கள் இருக்கிற பேச சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா மோச்சி கோச்சுக்கா சரியா, இந்த ஒரு டைம் மட்டும். ஏன்னாக்கா அவங்களுக்கு மேபி எதனா ஆகிட்டாக்கா நீ ஃபீல் பண்ண மாட்டியா, அடிக்கடியாக ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஒரு செகண்ட் அமைதியாயிட்டாங்க. சொல்லு அவங்க தப்படிதாங்கன்னு சொல்லவே இல்லையே சரியா, நீ ஃபர்கியூ பண்ணாலும் உன்னோட இஷ்டம். ஆனால் மேபி நீயே நினைக்கல எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட சிக்கா இருக்கு, நீ என்ன சொல்ல மாட்டேன், நீ எனக்கு கேட்கலாம்ல, மேபி எனக்கே ஒன்றைக்கு கேட்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. நீ கோவமாக இருக்க, ஆனால் நீ வந்துட்டு அப்படி இருப்ப, நான் அப்படி இருக்க முடியாது இல்லை அப்படி சொல்லிட்டு
காய் சொல்கிறாங்க அந்த பக்கம் ஜிமினுக்கு என்ன பண்ணவே தெரியல. இப்போ சொல்கிறாங்க அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன், சரியா நீ பேசு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அப்போ ஜிமி ஃபோன் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பர்சன் பிஸியாக மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபோன் ரிங் ஆகிடுச்சிருக்கு. கால் மை லவ்னு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த பர்சன் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போது அங்கே உள்ள அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கவங்க பார்க்குறாங்க, இன்வெஸ்டர்ஸாக இருக்கவங்க பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜோன் இருக்கார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து யார் கால் பண்ணி பிக் பண்ண மாட்டார், மீட்டிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஆனால் அவங்க ஒய்ஃப் கால் பண்ணிட்டா மட்டும் போதும், ஒரு செகண்டில் பிக் பண்ணிட்டு வர சொல்கிறேன். ஆமாம் எனக்கு அவங்க ஒய்ஃப் ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. அவங்க 2 பேருடைய ஹார்ட் ஒர்க் தான் அந்த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் WJ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் அங்கே நம்ம ஜங்க் ஓகேவா, நம்ம ஜங்க் தான் சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. பேபிஸ் நீங்கள் ஓகே தானே சொல்கிறாங்க. நாங்கள் ஓகே தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜம்கா அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் நான் காய் சொன்னதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அவங்க இருக்காங்க இங்கே வரணும் சொல்கிறாங்க. தெரியல நான் கேட்டேன், காய் சொல்கிறா எதுவும் ரொம்ப சிக்காக இருக்காங்க அதனால சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு கோவம் வருது. நான் மீட்டிங் முடிச்சு வீட்டுக்காரன் ஓகேவா, நீ ரிலாக்ஸ்டர் ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ எல்லாருக்கும் சொல்லி எப்படி இருக்க சொல்கிறாங்க. அவங்க ஓகே தான் சொல்கிறாங்க. சரி ஓகே நீ இப்போ குக் பண்ண வேணாம் ஓகே, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை அவ்வளோதான் குக்கிங் முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. முடிச்சிட்டியா சொல்கிறாங்க. சரி ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் ஓகேவா சொல்கிறேன். ஓகே ஜம் காஸ்ட் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மை குக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து சோஃபாவில் உட்காராங்க. இப்போ 2 பேரும் சோடி வராங்க. ஓடி விட்டு அம்மா ஆரி ஓகே சொல்கிறாங்க. ஜோ நான் ஓகே தான் செல்லம் என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை அம்மா அப்செட்டாக இருக்கீங்க, டாக்டர்கிட்ட பேசும்போது நீங்கள் அப்செட்டாக நீங்களே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க பேபிஸ் நல்லா நோட் பண்ணுவாங்க, நல்ல மெச்சூரிட்டியும் கூட. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுடாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் தான் அவங்க 2 பேரும் சரி அவங்க லேப்ல உட்கார வைக்கிறாங்க. 2 பேர் பார்க்குறாங்க. அம்மா நாங்கள் கீழே உட்காந்துக்கிறோம், நேற்று நைட்டு கூட உங்களுக்கு வந்து ஹிட் பெயின் சொல்லிட்டு அப்பா சொன்னார் சரியா சொல்லிட்டு பேபிஸ் தான் தள்ளி உட்காந்துக்கிறாங்க. வச்சு நீங்கள் ஏன் இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கீங்கன்னு தெரியலையே சொல்லிட்டு ஜிம் 2 பேர் அழகாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. உங்கள் மாதிரி குழந்தைங்க கிடைக்க உண்மையை கொடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் எனக்கு நான் உங்களை பெற்று நினைக்கும் போது ஒரு பிளஸ்டாக இருக்குது. நீங்கள் எனக்கு குழந்தைங்க கிடைச்சது ஒரு வாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேபிஸ் ரொம்ப க்யூட்டாக ஜிம்மிட்டு வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மில் கை கலை பிடிச்சி விட்றாங்க. ஆக்சுவலி என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அம்மாவுக்கு மசாஜ் பண்ணி விட சொல்லிட்டு கை கலை பிடிச்சி விட்றாங்க. ஐயோ வேணா செல்லம் ஜிம்மின் தான் அவங்க 2 பேர் ஹேண்ட் எடுத்து விட்றாங்க. என்னம்மா இதெல்லாம் சொல்லிட்டு ஹேண்டை கிஸ் பண்ணிட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ நம்ம ஜெயிக்க இந்த மீட்டிங் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் கார் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவரே இந்த பாஸ்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராரு. எவ்வளோ பார்த்தாக்கா பேபிஸ் நம்ம ஜிம்முக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜெயிக்க விழுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜம் காசு பேபிஸ் வந்து டேட் வெல்கம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க வராங்க. செல்லம் என்ன பண்ணுறீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் தான் நாங்கள் சும்மா தான் டேடா மம்மா கிட்ட பேசிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நாங்கள் சொல்கிறாங்க. என்ன டேடா சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. டேடா இதில் மம்மா சாப்பிடாதுன்னு சொன்ன ஸ்நாக்ஸாக எதுவுமே வாங்கல ஓகேவா, அவங்க என்ன சாப்பிட சொன்னாங்களோ அதான் வாங்கியிருக்கா சரியா நாங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் தேங்க்யூ டேடா சொல்லிட்டு 2 பேரும் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு அம்மா டேடி நாங்கள் போய்ட்டு ப்ளே பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க உட்காராங்க. என்ன செய்ய சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, மேபி அவங்க வந்தால் சொல்கிறாங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு ஜெயிக்க கேட்குறாங்க. இல்லை ஜெம்கா இப்போ ஒருவேளை அவங்க அங்கே நம்ம போகிற மாதிரி இருக்குமா, நம்ம கூப்பிடுவாங்க வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெமி நம்மளுக்கும் அந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சரியா, அவங்க தான் நம்ம பேசிக்கலாம் கே சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு அவங்கள ஃபேஸ் பண்ண விருப்பமே இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகே நம்ம பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு தப்பாக பேசினாங்க, எந்த அளவுக்கு அவமானப்படுத்துனாங்க, எந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணி அனுப்புனாங்க அப்படி ஞாபகம் இருக்குலாம் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஸ்டில் மைண்டுக்குள்ள அப்படியே ஞாபகம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஜெயிக்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கலன்னா எனக்கு நம்மளுக்கு இவ்வளோ அழகான லைஃப், நம்ம இவ்வளோ அழகான ஃபேமிலியாக ஒரு இந்த மாதிரி நம்ம வாழணும்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க தான் அந்த டைமில் நீ எடுத்து ஸ்ட்ராங்கான முடிவு தான் சரியா, நம்ம லைஃப் இவ்வளோ அழகாக மாறினதுக்கு ரீசன் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஓகே. ஒரு லெவலில் எந்த அளவுக்கு ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்க லைஃப் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்ட்ராங்கான லவ், அப்புறம் நம்மளோட பாண்டிங், அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் இதெல்லாம் தான் நம்ம ஃபேமிலி இவ்வளோ அழகாக வந்துட்டு இன்னைக்கு கிரெடிட் ஆகிருக்கு சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெய்கோடி சேர்த்து காஞ்சிக்கிறாங்க. லவ்லி ஜங்குக்கா சொல்லி லவ் டூ சரியா ஜெய்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. யார் வந்தால் என்ன பார்த்துக்கலாம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெய்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கோடி சேர்த்து காஞ்சிக்கிறாங்க. இப்போ நாங்கள் அவங்க சின்ன வயசுக்கு நிறைய சஃபர் ஆகிருப்பாங்க, அன்புக்காகவும் சரி லவ்க்கு எல்லாருக்கும் ஏங்கியிருப்பாங்க. அதாவது அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து லவ் கிடைச்சிருக்கு, அதனால் அவங்களுக்கு லவ் எங்கேருந்து கிடைச்சிருக்கு அவங்ககிட்டேருந்தே கிடைச்சிருக்கும். நம்ம ஜிம்மிக்கு ஜெய்கி கிட்டே இருந்தோம், ஜெய்கிக்கு ஜிம்மிக்கிட்டேருந்து லவ் கிடைச்சிருக்கும். அந்த லவ் ரொம்ப ப்ரீஷியஸாக இருந்திருக்கும். இப்போ நம்ம ஜெய்கி நினச்சி பார்க்குறாங்க சின்ன வயசில் அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி இங்கே வந்தாங்க சொல்லிட்டு இதான ஸ்டோரியாக வரும் ஓகேவா. அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிருக்காங்க. ஒரு குழந்தை அப்படியே கொஞ்சம் க்யூட்டாக. அப்போ பக்கத்தில் இப்போ அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பையன் ஓடி வரான். ஏய் ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க பார்த்தே எங்கள் டாடா வந்து கார் வந்துருக்காங்க சொல்லிட்டு காமிக்கிறான்.
அதுக்கு என்ன வச்சு கோயின்ட்டு எனக்கு காமிக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த பையன் பார்க்குறவங்களுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் இருக்குது, அந்த ஸ்டோன் வந்து பையன் அடிச்சிடுறான். இப்போ அந்த பையனுக்கு வந்துட்டு நடந்துட்டு இருக்கா. குக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கூப்பிடுறாங்க. இப்போ அந்த பையன் ஓடி வர வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா அந்த பையன் வந்து ஹெட்டில் பிளட்டாக வீட் ஆகிட்டு இருக்கா. அப்போ அந்த பையனுக்கு ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு 4 years, அந்த பையன் 2 years ஆகுது. பார்த்தாக்கா அவன் ஹெட் வந்து வீட் ஆகிருக்கு. அந்த பையனா ஏய் நீ எப்படி யார் அடிச்சவனா கேட்குறாங்க. அங்கே பாரு அவன் தான் சொல்கிறாங்க, நீ மோச்சி அடிச்சு யார் சொல்கிறாங்க. ஆமாம் அடித்தேன், அவனுக்கு எங்கள் காரை பார்த்து இப்போ ஜலஸ் ஆயிடுச்சு அதான் சொல்கிறாங்க. இந்த காரை பார்த்து என் ஜிம்மிக்கு ஜலஸ் ஆயிடுச்சு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கூட யோசிக்கும் போது பையன் பக்கத்தில் கொஞ்சம் பெரிய ஸ்டோன் இருக்கும், அந்த ஸ்டோன் பையன் தலை அடிச்சிடுறாங்க. பார்த்தாக்கா இந்த பையனோட பையனுக்கு காயம் அதிகமாகிடுது. இப்போ அந்த பையனுக்கு அம்மா நட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பக்கத்துக்கு ஒரு பசங்க ஓடி வராங்க. என்னாச்சு சொல்றோன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தை அந்த பையனோட எல்லாரும் பிளட் வந்துட்டு இருக்கு. என்னாச்சு கேட்குறாங்க. அம்மா அடிச்சுட்டாம்மா அந்த ஜங்குக்கு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறாங்க. பார்த்தா இப்போ ஜங்கு வந்து ஆமாம் நான் வந்து அடித்தேன், அவன் மூச்சு அடிச்சா நான் அடித்தேன் சொல்லிட்டு அப்படி கிட்ட கழிச்சு நின்றுருக்காங்க. நீ உங்கள் ஊர்லேருந்து என் பையன் அடிச்சிருப்பா சொல்கிறாங்க. அவன் தான் ஃபஸ்ட் அடித்தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் வந்து ஷார்ட் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் ஜோன், மிஸ்ஸஸ் பார்க் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ 2 பேரும் வெளில வராங்க. என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. ஓடின்னு பார்த்தாக்கா இந்த ஜிம்மினுக்கு பிளட் வந்துட்டு இருக்கு. ஜிம்மின்னு சொல்லி ஓடின்னு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் சொல்கிறாங்க பாருங்க உங்கள் பையன் தான் பையனோட மண்டியை உடச்சிட்டான்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே சொல்கிறாங்க அங்கே பாருங்க அங்கே ஜேகே அண்ட் ஜிம்மி விட்டு ஜோன் பார்க் ஃபேமிலி சொன்னாங்க. அவங்களோட பேருமே ஜாயின்ட் ஃபேமிலி இது. இப்போ வந்து ஜேகே சொல்கிறாங்க அவன் வந்து ஃபஸ்ட்டு என் மூச்சோட தலையை உடச்சான், மண்டையை வந்து உடச்சான், அதான் நான் உடச்சேன் அப்படி சொல்லிட்டு அவங்க தைரியமாக சொல்கிறாரு. ஜேக்கடம் பார்க்குறீங்க ஜேகே எங்கே பாரு அப்படி தெரியாமல் பையனை அடிச்சா கூட எங்கிட்ட சொல்ல மாட்டியா நீ இது கடிச்சா சொல்லிட்டு நீ என்ன ரவுடி அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா ஜேக்கை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பேட் ஹேபிட்ல வந்துருக்கு சொல்லிட்டு. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க என்ன எதுக்கு அடிக்கிறீங்க, அவன் மூச்சு தானே அடிச்சான் அப்போ நீங்கள் அவனுக்கு கேட்கணும்னு சொல்கிறாங்க. அவன் அடிச்சா சொல்லி நீ திருப்பி அடிச்சிருவா சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எடுத்துக்கணும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஜெயிக்க அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா ஜிம்முக்கு அது பேண்டேஜ் போட்டு விடுறாங்க. அம்மா அங்கே பாருங்க விடுங்க சொல்கிறாங்க. அத்தை குட்டி அடிக்காதீங்க என்ன நினைச்சிட்டீங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின் அவன் அடிச்சாங்கன்னு எங்கிட்ட சொல்ல வேண்டியது நீ அவன்கிட்ட சொன்ன சொல்கிறாங்க. அவன் உனக்கு தெரியுமில்ல உன்னை யாரும் டச் பண்ணால் அவனை அடிச்சிடறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆகுது எதுக்கு நீ மாதிரி பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா திட்டுறாங்க. ஜிம் இப்போ ஜேக்கோ பார்க்குறாங்க பாருங்க நீங்கள் தானே அடிச்சிட்டீங்க அப்புறம் நீங்கள் அவனை திட்டுறீங்க, நீங்கள் அடிக்கிறது என்னட்டீங்க அவன் திட்டக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் புரியாம பார்த்துருக்கீங்க என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் சின்ன பசங்க சரியா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு தான் சொல்லணும், நீங்களே அது ஃபைட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்ககிட்ட அவங்க சாரி கேட்குறாங்க. செகண்ட் அவங்களுக்கு சாரி கேட்க வைக்கிறாங்க. பாருங்க உங்கள் பையன் பண்ணது தப்பு சரி, என் பையன் எப்படி உங்கள் பையன் அடிச்சான்னு சொல்கிறாங்க. இப்போ அதை சொல்லிட்டாங்கன்னா சிசிடிவி செக் பண்ணி பார்ப்போமான்னு கேட்கவும் இப்போ அவங்க சாரி சொல்கிறாங்க. அந்த பையனுமே சாரி சொல்கிறாங்க. இப்போ அந்த வாசல் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜேக்கே வந்து அவங்க சாரி கேட்க சொல்லிப்பாங்க. ஜேக்கே சாரி கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க காம்பன்சேட் தரேன் காம்பன்சேட் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே பாருங்க எவ்வளோ தப்பு பண்ணுறது தெரியுமா, ஒவ்வொரு டைம் உனக்காக நான் வந்து காம்பன்சேட் கொடுக்கணுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறேன் நீங்கள் கொடுக்குறீங்க சொல்கிறாங்க. ரொம்ப வாய் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போயிட்டு அத்தை அடிக்காதீங்க என்ன அடிச்சுக்கோங்க அவன் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போய் ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க உங்க 2 பேர் வச்சுட்டு என்னதான் பண்ணுறது தெரியல. ஆனால் பாரு என் தேலாம் பாரு எவ்வளோ சமத்தா இருக்க நீங்கள் 2 பேரும் ஏன் இருக்கீங்க பாரு நீ தான் அவனுக்கு தப்பு பண்ணிடுறேன் அவன் வந்துட்டு அவனுக்காக ஃபைட் பண்ணுறான் இல்லை அவன் தான் தப்பு பண்ணிடுறான் நீ அவனை காப்பாற்ற நீ எதனா பண்ணிட்டு இருக்க நீங்கள் 2 பேரும் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அவங்க 2 பேருக்கும் அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க தான். அப்போ அந்த வீட்டில் மாதிரிலாம் பார்க்குறாங்க பாவம் 2 பேர் சின்ன குழந்தைங்க தானே எதுக்கு அப்படி திட்டுறாங்க, தான் அவங்க ஓன் ஃப்ரெஷ் பிளட்டான பசங்க தானே எப்படி அவங்க அப்படி கட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. பாருங்க வீட்டை விட்டு வெளியே போடுறது காம்பவுண்ட் தான் நீ வெளியே போட சொல்லிட்டு கேட்டு லாக் பண்ணி வச்சுறாங்க. நீங்கள் உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. குக்கி சாரி சொல்கிறாங்க. எதுக்கு மூச்சு எப்படி சொல்லிட்டு குக்கி கேட்குறாங்க. எனக்கு குக்கி வந்து 2 years தான் ஆகுது ஆனால் மூச்சுக்கு தான் 4 years ஆகுது. இருந்தாலும் கூட குக்கி வந்து போல்டு ஸ்ட்ராங்கு. இப்போது என்னால் தான் அத்தை அடிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேவா ஒன்று யாரும் அடிச்சு நான் அடிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் கிளேஸில் வைப் பண்ணிட்டு அந்த ஹேண்டை குட்டி ஒன்று ஹேண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை சரியா அப்படி சொல்லிட்டு அந்த ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் அப்படி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸ்டோனில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும் அவங்க வீட்டு அந்த கார்டனில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. பார்க்க அழகாக இருக்குது. அவருக்கு வந்து இவருக்கு அவரை தான் பிடிக்குது, அவருக்கு இவர் தான் பிடிக்குது. வேறு யாருமே அவங்க நம்ப மாட்டாங்க. ட்ரெஸ் பண்ணுறது இல்லை கேர் பண்ணுறது. ஆனால் இவங்க 2 பேர் ஒருத்தர் வந்து கேர் பண்ணிப்பாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க அப்பா 2 பேரும் வராங்க. ஜீவனோட பார்க்கு இவங்க ஃபுல்லாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. மிஸ்ஸஸில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. போக போக அந்த பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றக்காக அவங்க பொண்ணு பையனை எக்ஸ்டெண்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி அப்படியே தலைமுறை அவங்க ஜென்ரேஷன் அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக மேரேஜ் ஆனதுக்கு இப்போ ஜோன் பார்க்கு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவருக்கு தங்கச்சி இவரும் தங்கச்சி அவரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்படினாக்கா பேபிஸ் இல்லாமல் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க. தப்பாக பேசிட்டு போகிற மாதிரி என்ன பாவம் பண்ணாமல் தெரியல அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க 2 பேருக்கு. ஏன்னா ப்ராப்ளம் எதுவுமே ஹெல்த்தில் இல்லை அப்படி தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஏன் பேபிலேருந்து ரொம்ப வருத்தப்பட்டப்போ தான் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அதாவது ஜிமின் ஜேக்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் போயிட்டு ஆஃப்னேஜ் போயிருப்பாங்க 1 day ஃபுட் அண்ட் டொனேட் பண்ணுறதுக்கு. அங்கே ஒரு பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. மற்றவங்களும் கிஃப்ட் ஜஸ்ட் வாங்கி ரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த பையன் மட்டும் தான் நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த குட்டி வயசில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பையனுக்கு ஒரு 4 years பெருக்கின் டைம்
அந்த பையன் அவங்க பிடிச்சிருக்கும். அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஏன் ஒரு பையன் நல்லா பண்ணிட்டு போகக்கூடாது, நம்ம கிட்ட போய் குழந்தைங்க இல்லையே, இந்த குழந்தைய நம்ம டேஸ்க்கு நம்ம வீட்டில் குழந்தைங்கள வளர்க்கலாம்ல, தப்பு இல்லை சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிப்பாங்க, இந்த குழந்தைய நல்லா பண்ணியிருப்பாங்க. மிஸ்டர் ஜோன் தான் ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு பையன், அவருக்கு நல்லா அந்த ஜென்ரேஷன் அவர் ஃபஸ்ட்டு பையன் அப்படின்றனால அவருக்கும் நல்லா படிப்பாங்க பேபியை. நீ அடை படிப்போம் சொல்லியிருப்பாங்க. அவர்தான் சரி நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோன் அந்த கிளாரா தான் அடை பண்ணியிருப்பாங்க. அவங்க அடை பண்ணிட்டு அந்த வீட்டு கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அந்த பையனை ரொம்ப அழகாக பார்த்துருப்பாங்க. அந்த பையன் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த குழந்தைன்ற வருத்தம் கூட போயிடுது. ரொம்ப ஹாப்பியாக நான் எல்லாருமே கொஞ்சிட்டாங்க. இப்படினாக்கா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க்கும் சரி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோனும் சரி, அந்த குழந்தைய அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. பார்க் அண்ட் லூனாவுக்கு வந்துட்டு அந்த பையன் வந்து எப்படினாக்கா அவங்க அந்த பையனுக்கு அவங்க அத்தை மாமா ஜோன் அண்ட் கிளாராவுக்கு வந்து அவங்க பையனாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அழகாக போயிட்டுருக்கு. அந்த பையன் வீட்டுக்கு வந்து ஒரு 2 years ஆஃப்டர் தான் அந்த லூனாவுக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கிறாங்க. அது பார்க் ஜிம்மி பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 years ஆஃப்டர் அது கிளாரா அண்ட் ஜோனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பிறக்கிறாங்க ஜங்கு கூட. ஓகேவா, ஆனாலும் அவங்களுக்கு இருந்தால் குழந்தைங்க இருந்தாலும் கூட அந்த டேமோட பாசம் கொஞ்சம் குறையவே மாட்டேங்குது. டே வந்து எப்படின்னாக்கா ரொம்ப சமத்தை ரொம்ப சைலண்ட்டாக சொல்கிறத கேட்டு ரொம்ப அழகாக இருப்பார், ஒபீடியண்ட்டாக இருப்பார். ஆனால் அவருக்கு அவங்க மேலே ரொம்ப அந்த அவங்க எல்லாருக்கும் அந்த குழந்தைங்க ரொம்ப பாசம் அதிகமாகுது. அந்த குழந்தை வந்து எந்த ஒரு செகண்ட்லையும் இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது, செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்காக அவங்க எப்பவுமே இந்த குழந்தைய தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மற்ற 2 குழந்தைங்களுக்கு தான் ஓன் பிளட்டில் பிறந்தாலும் கூட பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட பெருசாக பனிஷ்மெண்ட்டும் திட்டுறோம் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ அப்போ மிஸ்டர் ஜோனோட பார்க் வந்து அவங்க குழந்தைங்கள பாசமாக தான் இருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னாச்சுப்பா இவங்க ஹெட்டில் வந்து அடிப்பட்டு பேண்டேஜ் போட்டிருக்க, ஏன் குக்கி சோகமாக இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ குக்கி நடந்ததான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வார்னிங் பண்ணுறேன், என்னாச்சுமா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் டயாங் ஜங்குக்கு 3 பேர் ஈக்குவல்னு நினைக்கிறாங்க. டயாங் அடாப்ட் பண்ண பையன்றிருக்காக எப்படி சொல்கிறது ரொம்ப இது பண்ணி பார்க்கக்கூடாது, இவங்க வந்து ஓன் ப்ளஸ் பிளட்ன்றிருக்காக இவங்க வந்து ரொம்ப செலம் கொடுத்துவோம், அந்த பையன் கொஞ்சம் கீழே இறக்கி பார்க்கக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. யாருக்கும் பாரபட்சம் வந்து வேண்டாம், வாஷ்பாடி பார்க்க வேணாம்னு நினச்சிருப்பாங்க. இப்போ நம்ம அவங்க பேருக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து இவங்களுக்கு இல்லை. இவங்க வந்துட்டு பார்க்குறாங்க, இல்லைங்க அங்கே பாருங்க பசங்க அப்படி பண்ணுறாங்க, இதை நம்ம டேன் அப்படி பண்ணி சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டைமும் டேபிள் பண்ணுவான்னு சொல்லி அதே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 4 years வீட்டு கூட்டிட்டு வந்தோம். அவன் வீட்டுக்காரங்க வந்துலேருந்து யாரோ ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வந்திருக்கா, யாரோ ஒருத்தவங்க தப்பாக பேசியிருக்காங்க சொல்லுங்க, இந்த இவன் கண்ணை ரவுடி மாதிரி பேர் எடுத்துருக்காங்க 2 வயசுல அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கட் அம்மா சொல்கிறாங்க, என்ன இப்படி பேசுகிற, ரவுடி தான் சொல்கிறது ரொம்ப தப்பு, என்ன பெரிய வார்த்தை பேசுகிற, அவன் குழந்தை இந்த வயசுல நம்ம வாழ்க்கையை சொல்லிச்சுக்கே அவன் மனசு வந்து பதிஞ்சிடும், ஓகேவா, தயவுசெய்து புரிஞ்சுக்கொடு பேசாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே வந்து அழுதாங்க, நான் எதுவுமே பண்ணல, வந்து மோச்சி அடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, ஏமா ஃபஸ்ட் நம்ம பையன் தான் அடிச்சிருக்காங்க, பையன் சாப்பிட்டு தெரியாதா சொல்கிறாங்க. இவன் சாப்பிட்டுதாங்க, ஆனால் எல்லாம் இந்த குக்கியால் வந்தது, இவன் டக்குனு குக்கியை தான் கூப்பிட்டுருக்காங்க, நம்மள தானே கூப்பிடணும் ஃபஸ்ட்டு, அம்மா மாதிரி அடிச்சிட்டா சொல்ல நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்துக்கு அவனை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள வந்துட்டு அந்த 2 பேரும் திட்டுறாங்க. இல்லை அவங்க புரியல, அவங்க 2 பேர் தானே சின்ன பசங்க, 2 பேர் தானே ஒரு கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்காங்க இல்லையா, அதனால 2 பேரும் நான் அப்ளை பண்ணுறதுனால அவங்க தான் அவன் டிபெண்ட் பண்ணியிருக்கான், இவன் அவன் டிபெண்ட் பண்ணியிருக்கான், இதில் போய் என்ன தப்பு இருக்குது, 2 பேரும் அத்தை போய் போய் தானே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்மோட அம்மா என்னம்மா ஜிம்மி கேட்குறாங்க, பாரு உனக்கு ஏதாவது ஒரு வேணும்னு வச்சுக்கேன், நீ டேமாமோட சொல்ல சரியா, டேமாமா இருக்கேன்னா அவன் தான் உனக்கு எல்லாமே பண்ணுவான், ஓகேவா, நீ கிட்ட சொல்லக்கூடாது சரியா, நீ டேமாமா உனக்கு நீ டேமாவோட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நான் டேமாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு குக்கி தான் பிடிக்கும், ஐ லவ் குக்கி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்லுவோம். இந்த பக்கம் ஜெக்கோட அம்மாவை பார்க்குறாங்க, இல்லைப்பா நீ வந்து டேமாமா தான் லவ் பண்ணணும், ஓகேவா, டேமாமா தான் உனக்கு அப்படி சொல்கிறீங்க, இல்லை குக்கி தான் எனக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம் போட்டு ஜெக்கோட ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, மூச்சு யாருக்கு தரமாட்டேன், மூச்சு எந்து அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிம்ல ஹக் பண்ணிக்கிறாங்க. இது பார்க்குற வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு ஜேகே மூச்சு வந்துட்டு டேக்கு சரியா சொல்லிட்டாங்க, உன்னோட அண்ணன் டேக்கு தான் வந்துட்டு மூச்சு உனக்கு இல்லை சரியா அப்படி சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு தான் அவன் சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, இல்லைப்பா அவங்க சின்ன பசங்களாக இருக்காங்களா, அவங்க ஒரே ஏஜில் தான் இருக்கிறதுனால ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும், அதனால அப்படி சொல்கிறாங்க, ஓகேவா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க வேணாம் நம்ம அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா ஆமாம் சொல்லி எனக்கு டே கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கான் இல்லையா, இப்போ அவன் படிச்சுட்டு இருக்கான், அவங்க பிஸியாக இருக்கான், இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதனால அப்படி அவங்க வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கலாம் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஓகே பெரிய பையனாக புரிஞ்சுப்பாங்க, ஜிம்மி டேக்காக பிறந்த பையன் சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வரும் சரியா அப்படி சொல்லிட்டு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க, இல்லை இவங்க எனக்கு அப்படி சொல்கிற குக்கி சொல்கிறாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் திட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஜெக்கி அமைதிருக்காங்க பாருங்கள், இப்போதைக்கு உங்களுக்கு சொன்னால் புரியாது, ஓகே விட்டுருங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கோட அப்பாவும் ஜிம்மி அப்பாவும் அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு அதை கொடுக்குறாங்க, வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்பா சொல்கிறாங்க. சரி போங்க அப்படி சொல்கிறாங்க. 2 பேருமே அவங்க ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ 2 பேருமே அவங்க ரூமுக்கு படுத்துக்கிறாங்க. இப்போ மிட் நைட் இருக்கும். அப்போ நம்ம ஜெக்கி போய்ட்டு ஜிம்மி ரூமுக்குள்ளே போய் படுத்துக்கிறாங்க, யாருக்கும் தெரியாமல். எனக்கு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க தனித்தனியாக தூங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெக்கிக்கு ஜிம் கூட தூங்கினா தான் பிடிக்கும், ஆனால் அவர் கூட தூங்குவார், அதுவும் ஜிம்மு ஜெக்கி கூட தூங்கினா தான் ஹாப்பியாக இருக்கும். ஹேக் பண்ணி தூங்குவாங்க 2 பேருமே.
அப்படி டேஸ் போயிட்டு இருக்க கொஞ்சம் டேஸ் போக போக இப்படினாக்கா கொஞ்சம் விளாட ஆரம்பிக்கிறாங்க. விளாடும் போதெல்லாம் ஜேகேக்கு எப்படின்னாக்கா ஜிம்மை தாண்டி வேறு யார்கிட்டையும் பேச பிடிக்காது, ஜிம் வேறு யார்ட்டையும் பேசவும் கூடாது, அப்படி தான் நம்ம ஜேகே இருந்திருப்பாங்க. ஜிம்முக்குமே சேம் அப்படி தான் ஜேகே தான் எல்லாமே அப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். டே இப்படினாக்கா இவங்க ப்ளே பண்ணுறா பார்த்துட்டு தான் இருப்பார். பார்த்துட்டு இருப்பார், கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார், அவ்வளோதான். டே கொஞ்சம் பெரிய பையன்றாங்க, டே கூட இவங்க ப்ளேலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து ஜாலியாக ப்ளே பண்ணிப்பாங்க, ஃபன் பண்ணுறது எல்லாமே ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க டேஸ் போகிறது தெரியாம அழகாக வளர்ந்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்து 6th படிக்கிறாங்க, நம்ம ஜிம் வந்து 8th படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே ஜிம் ஒரே தான் தூங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அவங்க கிராண்ட் பசங்க தெரிஞ்சிருக்கும், சரி ஓகே அவங்க சின்ன பசங்க தானே சொல்லி பார்த்துருப்பாங்க, நீங்கள் தனித்தனியாக தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம். அவங்க அப்பா சொல்லிப்பாங்க, 2 பேரோட அப்பாவும் சொல்லிப்பாங்க, இந்த மாதிரி சின்ன பசங்க தானே ஒன்றா தூங்கிட்டு போட்டு இதில் போய் என்னமா இருக்குது சொல்லும்போது சரி ஓகே தூங்கிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிட்டாங்கன்னா 1 fine day நம்ம ஜேகே ஜிம்மும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது எப்படின்னாக்கா ப்ளே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு எப்படின்னாக்கா ஜிம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுறாரு. குக்கி விடு குக்கி சார் ஜிம் தான் ஜேகே புஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஜிம்மில் வந்து அவர் ஹேண்ட் பிடிச்சி இருக்கவும் அவர் மேலே வந்து விழுந்துறாரு பெட்டில். அந்த மெய்டு ஒருத்தவங்க பார்த்துடுறாங்க, அந்த டோர் ஓப்பன் வந்துருக்கும். நம்ம ப்ளே பண்ணுறாங்க, இவரை ரிக்வெஸ்ட் பண்ணுறதும் நம்ம ஜிம் ஜேக்கோட ஹேண்டில் வச்சு ஹெட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணுறதும் ப்ளே பண்ணிக்கிற 2 பேர் க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்போ கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க இல்லையா, ஒரு 8th இவர் கொஞ்சம் 6th படிக்கவும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அப்போ பார்க்குறப்ப நமக்கு மாதிரி இருக்குது. சரி சொல்லிட்டு அவங்க போயிட்டு அந்த ஒரு மெய்டு வந்துட்டு அவங்க ஜிம் ஜேக்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஃபேவர். அவங்க எப்படின்னாக்கா எதுனாலும் சொல்லுவாங்க, வீட்டில் சின்ன மிஸ்டேக்னாலும் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நம்ம டே தம்பிக்கு தானே வந்துட்டு ஜிம்மில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஆனால் ஜேகே தம்பி ஜிம் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்போ இந்த 3 க்ளோஸாக இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்க போய் எப்படி மேட்ச் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணதான் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஒன் டே கிராண்ட் வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேர் நைட்டில் இப்படினாக்க பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க பெட்டில், ஒரே பெட்டில். அப்புறம் இந்த ஜேகேட கிராண்ட் வராங்க. ஜேகே சொல்கிறாங்க, என்ன கிராண்ட்மா சொல்கிறாங்க, என்ன இருந்துச்சு வா சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறேன் எஞ்சி வா சொல்கிறாங்க. அப்புறமா ஜேகே எஞ்சி வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கம்மி தூங்க விட்டு எதுக்கு ஜிம் ரூமில் தூங்கக்கூடாது சொல்கிறாங்க. நான் ஏன் ஜிம் ரூமில் தூங்கக்கூடாது, நான் சின்ன வயசு தூங்கிட்டு இருக்கேன் சார், எதுக்கு அப்படி தூங்கக்கூடாது, நீ சின்ன பையனா நீ பெரிய பையன் ஆகிட்டு சரி எதுக்கு அப்படி ஜிம் ரூமில் தூங்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற கிராண்ட்மா ஏன் தூங்கக்கூடாது, நாங்கள் போனால் தூங்குவோம் சொல்லிட்டு தூங்கக்கூடாதுன்னா புரியுதா அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. அது சொல்கிறாங்க, நீங்கள் பெரிய பசங்க ஆட்டிங்க ஓகே உங்கள் பாரு உங்களோட டைம் எப்படிலாம் கிடைக்குதோ அப்போலாம் நீங்கள் டே கூட பேச ஓகே டேக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது தெரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு கிராண்ட் பார்க்குறாங்க, ஏன்னா உனக்கு தான் டேமாமா ஓகே உனக்கு டேமாமாக்கு தான் நீ பிறந்திருக்க அப்படி சொல்கிறாங்க. என்னத்துக்கு டேமாமாக்காக தான் பிறந்திருக்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாருங்க நம்ம என்ன பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி நாங்கள் உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கோம் சரியா, உனக்கு இது புரிய மாட்டேங்குது, உனக்கு டேக்கு மேரேஜ் ஆக போகுது ஓகேவா, அவங்க படிச்சு நீயும் டேவும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு டேக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் ஓகேவா, அதை மனசில் வச்சுக்குவோம். நீ ஜேகே கூட க்ளோஸாக இருக்கிறத விடவும் நீ டே கூட க்ளோஸாக இருக்கும் ஓகேவா, அவனுக்கு டேக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது தெரிஞ்சுக்கோ அதான் நல்லது அப்படி சொல்லிட்டு நன்மை சொல்கிறாங்க. அது ஜிம்முக்கு பிடிக்கவே இல்லை. நன்மை எனக்கு ஜம்காக தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, ஆமாம் எனக்கு அவனை தான் பிடிக்கும், நீங்கள் இதுக்கு டே கூட சேர்த்து வைக்கிறீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட் திட்டாங்க, அப்புறம் உனக்கு என்ன தெரியும் இந்த வயசுல என்ன பேசுகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ ஜேகே கூட போகும் வருது போன்னு சொன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் போயிடுறாங்க. இப்போ ஸ்கூலில் தான் ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே வராங்க ஜிம்மில் கிளாஸுக்கு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன குட்டி சொல்கிறாங்க, அங்கே வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஒன்று சொல்கிறாங்க. என்னடா ஜிம் கேட்குறாங்க, உனக்கு என்ன பிடிக்குமா டே பிடிக்குமா ஜெகே கேட்குறாங்க. இது என்ன கொஸ்டின், எனக்கு டே ரொம்ப பிடிக்கும் சரியா, அவர் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பையன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க, நான் அப்படி கேட்கல சொல்லு உனக்கு இது நம்ம வீட்லேயே சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் ஒன்று மட்டும் தான் பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க, நிஜமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்த்துருக்காங்க. என்ன குட்டி ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க, ஜங்கான கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா நீ பெரிய பையனாட்டில் அதனால் குக்கிங் கூப்பிட்டா அவனுக்கு பிடிக்க மாட்டேது அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை நம்ம தனியாக இருக்கணும் குக்கிங் கூப்பிட்டு சரியா, ஸ்கூலில் ஜங்கானி கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. ஓகே ஜங்கக்கா இப்போ ஜங்காக்கு என்ன வேணுமா ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் ஜெகே பார்க்குறாங்க யாருமே சொல்லிட்டு கிட்ட போய்ட்டு ஒரு பெக் பண்ணுறாங்க. ஜிம் கிட்ட ஷை ஸ்மெல் பண்ணுறாங்க. ஜெகே பார்க்குறாங்க, நல்லா கேட்டுக்கு ஓகேவா, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத தெரிஞ்சுக்க முடியும் சரியா, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு தான் தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தான் தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எவ்ரிதிங் எனக்கு தெரியுமே ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க, உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் ஓகேவா, நம்ம இதை யாராலும் மாற்ற முடியாது அப்படி ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அந்த ஜிம் ஃபேஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுது. ஏன்னாச்சு ஜெகே கேட்குறாங்க, எனக்கு பயமாக இருக்குது ஜம்கா, ஒருவேளை யாராவது நம்ம சொல்கிறாங்க யாருமே பிடிக்க முடியாது சரியா, இல்லை கிராண்ட்மா கிராண்ட்ஃபா அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் அத்தைக்கு எல்லாருக்கும் டேவு தான் பிடிக்குது, டே மாமா தான் பிடிக்குது, எல்லாரும் டே மாமா தான் பாசமாக பார்த்துக்கிறாங்க. நம்மளே யாரும் சொல்கிறாங்க நம்ம மற்றவங்க கேர் பண்ணேன்னா கராட்டி என்ன எனக்கு நீ இருக்க உனக்கு நான் இருக்கிறது பார்த்துலையா ஜெகே கேட்குறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க, பாரு நீ நைட்டு வந்து ரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிட்டாக்கா நீ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு லாக் பண்ணி வச்சுக்கோ ஓகேவா, எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ணி நான் வரேன் சரியா சொல்கிறாங்க. இல்லை ஜம்கா வேண்டாம் யாரை பார்த்தா திட்டு போகிறாங்க தப்பா எதை சொல்கிறாங்க அப்புறம் அப்படிலாம் உங்களை ஓகேவா சொல்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் ஓகே சொல்கிறேன் எல்லாமே தூங்க முடியாது ஜெகே சொல்கிறாங்க.
எனக்கு தான் வந்து ஹக் பண்ண அம்மாவோட வார்ம்னஸ் எல்லாமே தூங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உறக்கம் பிடிக்கும் இப்போ ஜேகே சொல்கிறாங்க. சரி ஓகே, யாரும் பார்த்துட மாட்டாங்களா, பார்க்க மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அகைன் போய் பே பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறீங்க, நீ சின்ன பையன்டா அஜிம்னு சொல்கிறாங்க. யார் நான் சின்ன பையன், நான் சின்ன பையனா சொல்கிறாங்க. ஆமாம் அஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறீங்க அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் நிறைய படம் பார்த்து கெட்டு போயிட்டு நீ ஜிம் நடிக்கிறாங்க ஜேகேவை. நான் என்ன படம் பார்த்தேன், நடிக்கிறது ட்ராமா ட்ராமா கிஸ் பண்ண நீ பார்த்துட்டு இருந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் பார்த்தேன், அப்போ தான் நான் கிஸ் பண்ண முடியும். நான் ஜேகே சொல்கிறாங்க. என்னது அவனை கற்றுக்கணும்ல ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே அடிக்கிறாங்க, ஏன்டா அப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜேக்கும் சரி ஓகே டைம் ஆகுது, நான் கிளாஸ் போட்டால் சொல்லிட்டாங்க. பாய் சொல்லிட்டு ஜிம் இந்த கிளாஸ் ஓடி போயிடாது. இப்போ ஜேக்கும் ஓடி போயிடறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஜிம் ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ லைட்டு பார்க்குறாங்க, எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகிடுச்சு. சார் ஓகே எல்லாரும் தூங்கிட்டாங்க. சொல்லி ஜிம் டோர் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக ஜேகே என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே வந்து படுத்துக்கிறாங்க. அந்த டைம் சின்ன பசங்களை ஹக் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் வார்ம்னஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், அதனால் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் ஹேர் அவ்வளோ ரப் பண்ணி விட்டுருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிம்மில் ஹேண்டில் பார்த்தவங்க கை வச்சு அவருக்கு பிடிக்காதுன்னா ஜிம் ஜேகே ஹேண்ட் வச்சா மட்டும் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஜிம்மு ஜேகே ரைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு அழகாக தூங்குறாங்க. டேஸ் போகிறது தெரியல, அப்படியே அழகாக பாஸ் ஆகிடுச்சிருக்கு. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு 7th வராங்க. ஜிம் 9th படிச்சுட்டு இருக்காங்க. ஜிம் ஜேகேனாக்கா இப்போ கொஞ்சம் ஜேகேனாக்கா ரொம்ப போல்டாக வச்சுட்டே இருப்பார். எல்லாமே போல்டாக பண்ணிவிடுவார். எதையுமே பயப்பட மாட்டாங்க. ஸ்கூலில் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போனாக்கா ஜஸ்ட் நார்மலாக இருக்கும். இப்போனாக்கா சாக்லேட்லாம் கொடுத்து சும்மா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த டைமில் லெவலில் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஃபுல்லாக பாய்ஸ் ஸ்கூல் ஓகேவா. ஜஸ்ட் இப்போ பசங்களுக்குள்ள சாக்லேட் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ்லாம் படிக்க மாட்டாங்க, பாய்ஸஸ் தான். அதுவும் அந்த ஸ்கூலில் பாய்ஸ் லவ் பண்ணவும் கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்கணும் எவனாவது புதுசாக கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் ஜிம்முக்காக ஃப்ளவர்ஸ் சாக்லேட் கண்டுருப்பாரு. வந்துட்டு நம்ம டெரஸ் கொடுத்து போகிறாங்க. ஜிம் பார்க்க இன்னும் சங்கா சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற சங்கா யாராவது பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. சிசிடிவி இல்லைடா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அந்த ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. நல்லா இருக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. வெளியே அலோவ் பண்ணிட்டாங்க, இந்த ஸ்கூல் பிள்ளையை அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. மேபி மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜிம் ஜேக்கும் பேசுகிறாங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்கிறாங்க. எனக்கு அவர் ஜேகே எனக்கு 5th படிக்கும்போது தான் அவ்வளோ அதாவது கரெக்ட் சொல்லிப்பாங்க ஜிம் கிட்ட. அப்புறம் ஜிம் 7th படிச்சிருப்பாங்க. ஜேகே கிட்ட ஜேகே அப்படி சொல்லிப்பாங்க, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஜிம்னு சொல்லிப்பாங்க. உனக்கு எனக்கு பிடிக்கும்டா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு மீன், எனக்கு வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிப்பாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிருக்கும், என்ன லவ்வாக சொல்லிட்டு ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன மாதிரி பார்க்கணும்னு சொல்லும்போது அவனுக்கு நான் எப்படி வேணும்னு சொல்லி கேட்கும்போது லைஃப் லாங் என் கூட இருக்கணும் ஜிம்னு சொல்லிப்பாங்க ஒரே வார்த்தையில். அது பேர் தான் லவ் ஓகேவா அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ என் டச்சஸ் அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அவர் நிறைய கேட்டுப்பாரு. ஜிம் பார்த்துருப்பாங்க. ஜேகே இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கிறத பார்த்து அவரும் ஸ்டன்னாக இருப்பார். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி இது பேர் லெவலில் அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறாங்க ஒன்றா இருக்கும். அவன் தான் நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கா, அவனுக்கு நம்மளுக்கு அவனை மட்டும் தான் பிடிக்குது, வேறு யாரையும் பார்க்கணும் தோணலன்றப்போ அது லவ் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவரும் நான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு பேர் லவ் ஷேர் பண்ணியிருப்பாங்க, கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா நான் நல்லா படிக்கணும், நல்லா பெரிய பையன் ஆகிட்டு உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அதை ட்ரீம்னு சொல்லிட்டு இப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே கிளாஸ் போகலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளாஸ் போயிடுறாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு நம்ம ஜிம் 10th போயிட்டு இருக்காங்களா ஓகேவா. அந்த 9th முடிச்சு 10th போக வேண்டிய அந்த மே மந்த் இருக்கும் இல்லையா, அந்த ஹாலிடேஸ். அப்போ நம்ம டீ வந்து வீட்டுக்கு வந்துருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் டீ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ காலேஜ் படிச்சுட்டு அது ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து மேக்ஸிமம் வெளில ஸ்டேட்டில் தான் படிப்பார். ஃப்ரைடேயில் மட்டும் இவங்க பேரண்ட்ஸ் போய் கூட்டிகிட்டு வருவாங்க வீட்டில். இப்போ நாங்கள் வீக்கெண்ட் போய் கூட்டிகிட்டு வருவாங்க. ஃப்ரைடே ஈவினிங் கூட்டிகிட்டு வந்துட்டு மண்டே மார்னிங் போய் ட்ராப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஒரு 2 days ஃபுல்லாக வீட்டில் எல்லாரோட ஃபோக்கஸுமே டே மேலே தான் இருக்கும். டேக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத பார்த்து பண்ணுவாங்க. ஷாப்பிங் கூட்டிகிட்டு போவாங்க, மூவி எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹாப்பியாக வச்சுக்கணும் எல்லாமே பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆனால் டேக்கர் பிடிக்கும் சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பாங்க. நம்ம ஜேகேவும் ஜிம்முக்கு ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க தனி ஒரு உலகத்துலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க எப்போவுமே. இப்போ டே தான் ஜேகே பார்க்குறாங்க. இவங்களாம் ஷாப்பிங் போயிருக்காங்க. அவங்க ஜிம் ஜேகே கூப்பிட்டுருப்பாங்க. ஜிம்முக்கு ஜேகேக்கும் விருப்பம் வரலன்னு சொல்லியிருப்பாங்க. சரி உங்களுக்கு எதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் மூவி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏதாவது பேலஸ் மாதிரி ஒரு வீடு தான். இப்போ நம்ம கீழே தான் மெயிலாக இருப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஜிம்மின் ஜேகேவும் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மூவி பார்த்து ஜேகே ஜிம்மு குறிப்பிட்டு பார்க்குறாங்க. ஏன்டா பார்க்குறியா ஜிம்மு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா சொல்கிறாங்க. ஓகே நான் அடிப்போம் பார்த்துக்கோ, நீ ரொம்ப வர போயிட்டுருக்கா சொல்கிறாங்க. நான் என்ன வர போயிட்டுருக்கா சொல்கிறாங்க. பாரு நீ ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லையே சொல்கிறாங்க. பின்ன எதுக்காக பார்க்குறாத மாத்திரா சொல்கிறாங்க. மாற்ற முடியாது அப்படி சொல்கிறாங்க. நீ மாத்திரா சொல்கிறாங்க. மாற்ற மாட்டேன் சொல்கிறாங்க. ரொமான்டிக் சாங் தான் நீ இருக்கீடா சிம்மிடா பிரிஞ்சு ஓடாங்கன்னு ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகே பசங்க நீண்ட ஒரு சொல்லி நிற்க மாட்டாங்க. ஜிம்மில் ஓடிட்டு இருக்காங்க. ஜேகே ஓடிட்டே இருக்காங்க. எப்படினாக்கா அங்கே பில்லர் நிறைய இருக்கும் அந்த வீட்டில், அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில். இப்போ ஜேகே ஓடிட்டே இருக்காங்க. ஜிம்மில் ஒரு பில்லர் போய் ஹைட் ஆகிட்டாங்க. இப்போ ஜேகே போயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாரு. எனக்கு ப்ரீத் சவுண்டு கேட்டுக்கு வந்தாங்க, ஹெவி ப்ரீத்து. ஜேகே பின் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 பேரும் மாறி பார்க்குறாங்க. ஜேகே அப்படி ஜிம்முக்கு வந்து க்ளோஸாக போகிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வேண்டாம்டா ஜிம்மு சொல்கிறாங்க. ஜேகே கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஜிம்மில் ஜேகே சர்வீஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு கிஸ் அவ்வளோ பிடிச்சிட்டு இருக்கோம். ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணியிருப்பாரு.
இப்போ நம்ம ஜேகி ஜிம்மில் போகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐஸு நோஸு லிப்ஸ் எல்லாம் பெக் பண்ணியிருப்பாரு. ஜேகி பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஜேகி இந்த கிஸ் பண்ணிட்டு ரைட்டு ரொம்ப டீப் கிஸ்ஸாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகி பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்முக்கு. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களோடா இங்கே பாரு சொல்கிறாங்க. தெரியல எனக்கு கொஞ்சம் சின்ன பசங்க அந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்துட்டோமா அது ஜிம்மி சொல்கிறாங்க. என்ன வளர்ந்துட்டோம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க பாரு எவ்வளோ வளர்ந்தாலும் சரி எனக்கு குழந்தை தான் சரி. ஜேகி ஹக் பண்ணிக்கிறாங்க. இது நான் அவனுக்கு குழந்தையா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் நீ குழந்தை தாண்டா ஜேகி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஜேகி தங்க வாசப்பட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவருக்கு ஜேகி தூக்கி சுற்றணும். ஜிம்முக்கு ஜேகி தூக்கி சுற்ற ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜேகி இருந்தாக்கா ஜிம்மு தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா விட விட சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் மேலே வந்திருப்பாங்க. கரெக்டாக அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரி ஆகுறாங்க. பத்து பக்கம் ஜேகி ஜிம் தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்களுக்கு கோவம் வருது. ஜங்கு கப்பி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. திரும்பி பார்க்குறது அவங்க கிராண்ட் பண்ணிக்கிறாங்க. கிராண்ட்னா சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அதை சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கா கேட்குறாங்க. ஏன் ஜிம்மில் தூக்கி சொல்லி சுற்றுறேன் அதனால என்ன இருக்குது சொல்கிறாங்க. அவனை எப்படி தூக்கி சுற்றுவா சொல்கிறாங்க. ஏன் நான் ஏன் தூக்கி சுற்றக்கூடாது அப்படி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜெயிக்கோட கிராண்ட்மாக்கு ரொம்ப கோவம் வருது பாரு. அவன் அண்ணனுக்காக என்கேஜ் விடுவேன். அவன் அண்ணனுக்காக பிறந்த போய் விட்டு வேணா கொஞ்சம் டேஸில் என்கேஜ் கூட பண்ண போகிறோம் ஓகேவா. அவனுக்கு மேலே தூக்கி சொல்லக்கூடாது ரொம்ப தப்பு எப்படி சொல்கிறீங்க. ஜிம்மி உனக்கு அறிவில்லை. அவன் தான் சின்ன பையன் அவனுக்கு புரியாது கேட்குறான். அப்போ ஜேகேக்கு ரொம்ப கோவம் வந்து அவனை பார்த்து எப்படி அறிவுன்னு கேட்பீங்க. அவன் தெரிஞ்சுக்கு உங்களுக்கு என்ன ரைட் சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போ ஜேகேட கிராண்ட்மா கோவம் வந்துட்டு ஜேகே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. ஜிம் பார்க்க கிராண்ட்மாங்க பாருங்க அவங்களுக்கு புரியுத கிராண்ட்மா எனக்கு டே மாமா பிடிக்கல சொல்லி டே மாமா மேட்ச்சில் பண்ணிக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஜிம்மையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எவ்வளோ தெரிஞ்சு எடுத்து பேசுவாங்க பாரு உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல உனக்கு தேவைதான் மேட்ச் பண்ணி ஓகேவா. டே மாதிரி பையன் கிடையாது கொடுத்து வச்சவங்க தெரியுமா. ஒரு பியோர் இன்னசென்ட் சோல் தெரியுமா சொல்கிறாங்க. ஒரு குட் ஹார்ட் பர்சன் உனக்கு தான் அவங்க வேணா நினைக்கிறியா சொல்கிறாங்க. உனக்கு தான் அவ்வளோ இதாக சொல்லிட்டு ரொம்ப ரெண்டு பேர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கி பார்க்குறாங்க பாருங்க எதுக்கு தெரிஞ்சிங்க அவங்க பிடிக்கல எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதை நீ பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு நாங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நீங்கள் கேட்கணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கி பார்க்குறாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் இருப்போம் நீங்கள் சொல்லிட்டு நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஜெயிக்கி திட்டுறாங்க. இந்த பக்கம் ஜெயிக்கோட கிராண்ட்மாக்கு ரொம்ப வந்துட்டு ஜோன் அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஜோன் வராங்க மார்க்கு ஜோன் அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறாங்க தேவதாமா தெருவு வராங்கன்னு பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க நடந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கி பார்க்குறாங்க ஜெயிக்கடா பார்க்குறாங்க அங்கே பாருமா சொல்லிட்டு இல்லை ஜோன் புரியல சரியா. இந்த ஜிம்மின் இருக்கான எவ்வளோ டைம் சொல்கிறான் கேட்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மிக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிக்கிட்ட ஜிம் அப்பா வராங்க பா சொல்கிறாங்க. அப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஜேகே தான்ப்பா பிடிச்சிருக்கு. எனக்கு டே மாமா பிடிக்கலப்பா பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவர் இல்லை மாமாவே எனக்கு பிடிக்கும் சரி வீட்டோட ஃபர்ஸ்ட் பையன் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு டே மாமாவோட பார்க்க தோணலை சரியா சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஜேகே பார்க்கத்தா அப்படி தோணுதா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இப்போ எதுக்கு சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க மேடாண்டி சொல்லியிருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு மேடாண்டி அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க. அவங்க ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி லவ் பண்ணுறது சொல்லிடாது அவர் சொன்னாக்க கண்டிப்பாக வந்து பிரிச்சிருவாங்க. அவங்களுக்கு ரெண்டு டைம் எடுக்கும் பெரிய பையனா நீங்கள் மெச்சூரிட்டி வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசணும் அதுக்கு முன்னாடி பேசாதன்னு சொல்லியிருப்பாங்க. இதே வார்த்தையை அவங்க ஜேக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜேக்கிக்கு ஜிம்முக்கு தெரியும் இப்போ எதனா சொன்னாங்க பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு இல்லைப்பா எனக்கு வந்துட்டு குக்கியை பிடிக்கும் குக்கி வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பவுடர் இதை சரியா அவங்க வந்து பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மாங்க பாருங்க தப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா அவனுக்கு ஒருத்தர் பாசமாக இருக்காங்க. அத்தை பையன் மாமா பையன் பாசத்தில் இருக்காங்க நீங்கள் ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கோட அப்பாவும் கேட்குறாங்க. ஜிம்லப்பா சொல்கிறாங்க இல்லைப்பா அவங்களுக்கு புரியல எப்படின்னாக்கா கொஞ்சம் டேஸ் போனால் ஃபீலிங்ஸ் வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டேஸ்க்கு போனால் ஃபீலிங்ஸ் வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. ஆல்ரெடி அந்த மாதிரி ஒருத்தவங்க பார்த்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு அவங்க நினச்சி பார்க்குறாங்க ஒரு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சு பண்ணுறது கொஞ்சம் டேஸ் பிரித்து வச்சிருக்கோம் தனித்தனி ரூமில் அவங்க ரூமில் தூங்குறாங்க. இருந்தாலும் இது போய் அதுதானே கரெக்டாக இருக்கும் இப்படி இருந்தால் ஓகே. ஆனால் வந்து ஒன்றா இருக்குது இது மாதிரி கொஞ்சம் கற்றுலாம் பார்க்குறது அவங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அப்போ ஒரு ஜேக்கி மேலே ஃபீலிங்ஸ் வச்சுட்டாங்க அவன் டே மேட்ச் பண்ணிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கோட கிராண்ட்மாக்கு ரொம்ப பயம் வருது ஜிம் மேலே. இப்போ நம்ம ஜிம் கிட்ட நம்ம ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க பாரு ஜிம்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்கிறாங்க உனக்காக தான் நீ டேக்காக தான் பிறந்திருக்கா சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு நீ டேக்காக பிறந்திருக்க ஓகேவா எனக்கு நீ ஸ்டமக்கில் ஃபார்ம் ஆகும்போது முடிவு பண்ணிட்டு உன டேக்கு தான் நீ சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க அம்மா ஆனால் எனக்கு டே மாமா மேலே அப்படி விருப்பமே எனக்கு அவரோட பார்க்கவே தோணல சொல்கிறாங்க. அந்த பாரு உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீ டேவை தான் மேட்ச் பண்ணிக்கணும் உனக்கு டேவை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் நம்மளே இருக்காங்க அம்மா சொல்லிட்டு உனக்கு டேவை பற்றி என்ன தெரியும் சரியா டே வந்து ஒரு பியூரானு சொல்கிறான் அவனுக்கு தெரியாது சரியா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு லக்கி சாம் தெரியுமா அவன் வந்து வீட்டு எல்லாமே நல்லதாக நடந்துச்சு எப்படி சொல்கிறாங்க. இவன் இங்கே பிறந்தது அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஏன்னா இவங்களோட இவங்க பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டே வந்து அடாப்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தெரியக்கூடாது நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்க அந்த விஷயம் அது ஒரு மேடு சொல்லிட்டு அவங்க தெரிய வந்திருக்கும். இப்போ நம்ம ஆனால் ஜிம் ஜேக்கிக்கும் பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்காது. அடாப்டர் சொன்னால் இருந்தால் என்ன அதுவும் தப்பு தான் நினச்சிருப்பாங்க. ஜேக்கியை பொறுத்த வரைக்கும் டே தண்டை சொந்தனால அவர் பார்க்குறாரு. ஜிம்மை பொறுத்த வரைக்கும் டேவும் தண்டை மாமா தான் அத்தை பையன் தான் அப்படின்னு நினைக்கிறார் தவிர அவங்க ரெண்டு பேரும் பின்னாக்கா டேவு வந்துட்டு முதல்ல நினச்சதே இல்லை ஒரு ஆஃபன் பையன் பார்த்ததே கிடையாது என்றைக்குமே. ஆனால் இவங்களோட
ஃபோர்ஸ் பண்ணி நம்ம டே கூட ஒன்றா வைக்கணும்னு நினைக்கிறது மட்டும் தான் அவங்க பிடிக்கல. இப்போ நம்ம ஜிம் சொல்கிறாங்கம்மா மாமா ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப நல்லவர், எதுவும் சொல்ல மாட்டார், ரொம்ப கொயிட்டாக இருப்பார், ரொம்ப நல்லவர், எங்கிட்ட அதிகமாக அடிக்கடி பாசமாக இருப்பார், பேசுவார், அப்போ பேசுவார், ஆனால் இந்த மாதிரி நான் பார்க்க மாட்டேம்மா ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் பாரு, நீ உனக்கு ஃபியூச்சரில் வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கும் டேக்கு மேரேஜ் ஆக தான் போகுது சரியா, இப்போ தெரிஞ்சே வந்துட்டு நான் டே வந்து நீ வந்துட்டு டே வந்து லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது பிடிக்கல, அந்த வாட்ஸ் கேட்குறது எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி லைக் பண்ண வைக்கிறது பிடிக்கல. இல்லைம்மா அங்கே பாரு சொல்கிறாங்க, இங்கே பாரு நாங்கள் சொல்கிறோம் கரெக்டாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு டேமும் மேட்ச் கிடைக்க விருப்பம் இல்லை, பண்ணிக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க டேவில கிராண்ட் பார்க்குறாங்க, பாரு நீ பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் சரியா சொல்கிறாங்க. இதான் வீட்டில் உள்ள எல்லாரோட ஒப்பீனியனுமே அதுதான் சொல்கிறேன், எல்லாரோட விஷயமே அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன், அவங்க பிடிக்கல ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அது நீ பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. நான் ஏன் பேசக்கூடாது சொல்கிறாங்க, நீ சின்ன பையன் நீ தென்னால் ஆகாது அப்படி சொல்லி திட்டுறாங்க. அவன் மட்டும் அவ்வளோ பெரிய பையனா, அவன் ஜஸ்ட் இன்னும் 2 years தானே பெரிய பையன், அவனுக்கு அது இது தெரியாது, குழந்தை மாதிரி இருக்கு என்ன சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க சொல்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு ரொம்ப அழுதுருக்காங்க. ஜிம் நம்ம அம்மா பார்க்குறாங்க, பாரு நீ தேவை மேட்ச் பண்ணிக்கணும் ஓகேவா, அது மனசில் வச்சுக்கோங்க போக சொல்கிறாங்க. ஜிம் போய் ரூமில் போய் உட்காந்து அழுதுருக்காங்க. அப்புறம் ஜெயிக்கிற ஜிம்மு கம்ஃபர்ட் பண்ண வராங்க. அப்புறம் ஜெயிக்க எடுக்கிறாங்க, பாருன்னு போகக்கூடாது ஜிம் ரூமுக்கு சொல்கிறாங்க. அவன் அழுதுருக்கான், ஜஸ்ட் கம்ஃபர்ட் பண்ண போகிறோம், நீ பண்ண தேவை சரி டே பார்த்து பண்ணி போக சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெயிக்கிங்க தான் டே வந்து ஜிம்மு கூட வச்சுருவாங்க, பிடிக்கவே இல்லை. மற்ற டைம் ஒரு அண்ணனா ஓகே, அந்த வீட்டு வந்து என்ன எடுத்துக்காலும் ஓகே தான் இருக்குது. அவங்க அப்பா அம்மாவோட லவ் கேர் இது வீட்டில் ப்ராப்பர்ட்டி எது எடுத்தாலும் ஓகே, ஜிம்மு மட்டும் எடுக்கணும், ஜிம்மு மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர். ஏன்னா அவர் பெருசாக நினைக்கிற ஒரு சொத்தை ஜிம்மு தான் அப்படி சொல்லலாம். அவரோட மொத்த ஆசை விஷயம் எல்லாமே ஜிம்மு மட்டும்தான். இப்போ நம்ம ஜிம் நடந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு ஜேகே தான் பிடிக்கும், நான் ஜேகே தான் லவ் பண்ணுறேன், எல்லாமே வேறு பர்சன் இமேஜின் கூட பண்ண முடியாது, எனக்கு வேணா டீம் அம்மா ஜிம் ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் இப்போ ஜேகே பேர் ரொம்ப கொஞ்சம் அழுதுட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் ஜிம் நேரம் ஹார்ட் பண்ணுறாங்க, என்னோட ஃபீலிங்ஸையும் என் ஜிம்மோட ஃபீலிங்ஸ் யாரும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கம் அழுதுட்டு இருக்காரு. 2 பேரும் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு தான் நம்ம ஜிம்மி நம்ம டெரஸ்க்கு போயிட்டு இருக்காரு, ரூமில் இல்லை டெரஸ்க்கு போயிட்டாரு. நம்ம ஜேகே ஜிம் போகிறாங்க, ஜிம்மில் காணும், அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் டெரஸ் தான் போயிருப்பாங்க சொல்லி டெரஸ் போகிறாங்க. அப்புறம் நம்ம ஜேகே இப்போ ஜிம்மி பேக் பண்ணுறாங்க. ஜிம் நடந்துகிட்டே இருக்காங்க, என்னாச்சுமா இது கலராக சொல்கிறாங்க, ஜம்காவும் சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது. இப்போ ஒரு வேலையாக சொல்கிறாங்க, பாரு நீ பயப்பட இருக்கு, உனக்கு நான் இருக்கேன், அதுக்கு மேரேஜ் நடந்துச்சு என் கூட நடக்கும் ஓகே, உனக்கு குழந்தை உனக்கு பிறந்தாது என் கூட தான் பிறக்கும் ஓகேவா, உனக்கு எல்லாமே நல்லா இருப்பான் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க, எனக்கு மேரேஜ் நடக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு கூட இந்த லைஃப் போகுங்க. அப்போ ஜெக்கி பார்க்க என்னடா பேசுகிறா சொல்கிறேன், பயமாக இருக்குது, என்னால் ஒரு பர்சன் நினச்சி பார்க்கவும் இல்லை. ஜிம் ஜெக்கி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்லம் அவங்க பாரு மாமா இருக்கும் பாரு இந்த பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு மாமா வா சொல்கிறாங்க. இப்போ மாமாவில் பேரண்டா அவனுக்கு ஜெக்கி கேட்குறாங்க, அதே சொல்லிட்டாங்க. எனக்கு ஜிம்முக்கு ஜெக்கி மாமா சொல்கிறப்போ சரி ஒரு ஸ்மைல் வந்துடும், யாரும் சின்ன வயசு 2 வயசு சின்ன பையன் இல்லையா, கேட்குறப்போ ஸ்மைல் தான் வரும். ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு கூட மாமா இல்லை சொல்லிட்டு என்ன ஜங்குக்கா சொல்கிறீங்க, இல்லை நமக்கு மாமா தான் ஜெக்கி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அவர் சிரிக்க வச்சுறாரு. இப்போ ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்லம் இதுக்காக பயந்துட்டா சொல்கிறாங்க, தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஜிம் ஜெக்கி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, வலிக்குதா சொல்கிறாங்க, இல்லை சொல்கிறாங்க, எனக்கு வலிக்குதா ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெக்கி வலிக்க சொல்கிறாங்க, என்ன இருக்கும்னு சொல்கிறாங்க. கிஸ் பண்ணுறியா ஜெய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டு கிஸ் பண்ணுறியா ஜெய்க்கு கேட்குறாங்க. ஜிம் ஜெய்க்கோட ஜெக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. அவங்க அடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிஸ் பண்ணும்போது அதுக்கு அந்த பெயினே தெரியல. அப்போ ஜெய்க்கும் சேம் ஜிம்மு கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜம்கா எனக்கு ஒவ்வொரு இப்படியே இருக்கணும் போல இருக்குது, யாருமே வேறு நம்ம 2 பேர் இருக்கணும், 2 பேர் தனியாக போயிடுவோமா சொல்கிறாங்க. ஜெய்க்கி பார்க்குறாங்க, பாரு இந்த வேர்ல்டு கொஞ்சம் மோசமான சரியா, அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வெளியே போயிடக்கூடாது, மெச்சூரிட்டி ஆகணும் சரியா, யார் நம்ம கூட அவ்வளோ சீக்கிரம் தெரியாது இல்லை, வளரும் ஓகேவா, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் சொல்லி பார்ப்போம், நம்ம ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கன்னா ஓகே, இல்லைனாக்கா நம்ம நான் அப்போ பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆட்டும் அம்மா சொல்கிறாங்க, பயமாக இருக்குது, நீ ஒரு ரூமில் தூங்க சொல்கிறாங்க. நான் ஏன் ரூமில் தூங்கினா நான் ஒரு நாள் தூங்க சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா பயமாக இருக்குது, ஒரு வேளை அந்த கிராண்ட்பா பார்த்துட்டா ஏதாவது பிரச்சனை ஆகிடும், வேண்டாம் ஓகே உன் அடித்த சத்தமும் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, எனக்கு தான் தாங்கிக்க முடியாது, நீ ஊருக்கு தூங்க சரியா சொல்கிறாங்க. இல்லை நம்ம கூட தூங்க சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம்மும் சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. இப்போ ஒரு இப்போ தான் ஒரு ஹாலிடேஸ் 1 month இருக்கு இல்லையா, ஒரு 10 days தான் லீவ் முடிச்சிருக்கும். இப்போ 15 days ஆரம்ப ஜிம் ஜெக்கி முன்னே தான் ப்ளே பண்ணிருக்காங்க ரூமுக்குள்ளே, எனக்கு வெளில போனதும் தெரியும் சொல்லிட்டு ரூம் ப்ளே பண்ணிருக்காங்க. டைம் வீட்டுக்கு வந்து வெக்கேஷன் போயிருக்காங்க, வெக்கேஷனுக்காக இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நம்ம வெக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம் ஜெக்கி அவங்க ஜிம் ரூமில் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அப்போ டோர் வந்து ஹேக் ஆகுது, ஜிம்மில் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அதை ஜிம்மில் ரன் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு பெட்டில் உட்காந்து மாதிரி இருக்குது. இப்போ ஜெக்கி ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறாங்க, வெக்கேஷன் போகிறோம் ரெடியாக இருந்தால் சொல்கிறாங்க. சரி வெக்கேஷன் போகிற ரெடியாக இருந்தால் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகிறாங்க. ரெடி ஆகிட்டுனா வெக்கேஷன் போகிறாங்க. டேக்கு பிடிச்ச பேஸ் தான் போகிறாங்க. அங்கே நம்ம ஜிம் ஜெக்கியும் அங்கே சைக்கிளிங் பண்ணுறது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜெக்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க, ஜெக்கியோட ஜிம்மில் ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஜெக்கி கிராம்னாக்கா ஜிம் துடிச்சு போயிடாரு, ஒரு ஜிம்முக்கு போனாக்கா ஜெக்கி துடிச்சு போகிறாரு, ஜிம்முக்கு போனாக்கா ஜெக்கி துடிக்கிறாங்க.
இப்போ 2 பேருக்கும் மாறி மாறி மாதிரி இருக்கவும் அது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. டேவ் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஜிம்ல ஃபோக்கஸ் எல்லாம் ஜேகேக்கு தான். இது உனக்கு பிடிக்கல சாப்பிட ஜிம்ல எடுத்துக்கிறாங்க டைனிங் டேபிள். இப்போ அவங்க ஒரு ரெசார்ட்ல தங்கியிருக்காங்க. அப்போ டைனிங் ஏரியாவுக்கு போயிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஜேகே என்ன பண்றாங்க, ஜிம் என்ன பண்றாங்கன்னாக்கா குக்கி ஜங்க பிடிக்கணும் எடுத்துக்கோ சார் ஜிம் எடுத்து வைக்கிறாங்க. ஜேகே அவருக்கு பிடிச்சதை இவர் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி 2 பேர் மாறி மாறி சாப்பிட்றாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க நோட் பண்றாங்க. டே பார்த்தா அமைதியாக உட்காந்து சாப்பிட்ருக்காரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டே தான் பாவன்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட நண்பர் தான் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஹிந்திரி சொல்றாங்க ஜிம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிளேட் எடுக்க சொல்றாங்க. ஜிம் பிளேட் எடுக்கிறாங்க. இப்போ அவங்க டேக்கு பக்கத்துல ஒரு எம்டி செட் இருக்கு. அங்கே உட்கார சொல்றாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாஸ்டர் உட்கார சொல்றாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ ஜேக்கோட நண்பர் பார்க்குறேன். இப்போ சாப்பிட சொல்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஜேக்கே உட்காந்துருக்காங்க. ஜேக்கே சொல்றாங்க ஜேக்கே பக்கம் சொல்லிட்டேன் ஜிம் பிரெல்லாம் ஒர்க் பண்ண சரியா சொல்றாங்க. ஏன்னா பாக்க எல்லாரும் ஜேக்கே பக்கம் ஜிம் ஜேக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்றாங்க ஜிம்னோட பிரதிநிலா வர போறான். ஓகே அண்ணனோட ஒய்ஃப் சரியா நீ அப்படி பாரு என்ன இதுக்கப்புறம் விருதானே கூப்பிட சொல்றாங்க. விருதானே கூப்பிடுமா ஆமா சொல்றாங்க. அப்புறமா கேக் ஒரு மாதிரி இல்லை வேணுமா அவன் எப்பவும் ஜிம்ல ஜிம்தான் கூப்பிடாது மோச்சின்னு கூப்பிடுவான். அப்படியே கூப்பிட்டோம் உனக்கு தப்பு இல்லை விருதானே கூப்பிட வேணாம் இப்போ கூப்பிட்ட ஒரு மாதிரி இருக்கும் எம்பாரஸாக இருக்கும்னு சொல்றாங்க. இருக்கட்டும் டி ஓகே எதிர்ப்பையா இருக்கு எனக்கு ஏதாவது ஒன் டே அவனுக்கு அவன் விருதானே ஆக போறான். சரி அப்படி கூப்பிட்டோம் ஓகேவா சொல்றாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்முக்கு ஜேக்கே பார்த்து ஜேக்கே பேச வாடி போயிடுச்சு. சாப்பிடவே இல்லை வரல. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஃபுட்டு இறங்கவே மாட்டேது போய் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேக்கோட நன்மை தான் நம்ம பாரு டே மாமாக்கா தான் பிடிக்க வைக்க எடுத்து வை சொல்றாங்க. அது சொல்லுவோம் டே மாமாக்கா தான் பிடிக்க வைக்க எடுத்து வை எப்படி சொல்றாங்க. ஜிம்மி அந்த ஃபுட் எடுத்து டேக் வைக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு ஜிம் இந்த பிடிக்கும் எடுத்து வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ கிராம பார்க்க பார்த்தியா உன் டே மாமாக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா சொல்றாங்க. இப்போ அவர் ஜேக்கேக்கு எடுத்து வைக்கிற ஃபுட் அனுப்புற எடுத்து கொடுக்குறாங்க. ஜேக்கே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேர் பார்க்குறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு டேக்கில் பிடிக்கும் தெரியாது. ஆனால் டேக்கு உங்க 2 பேருக்கு பிடிக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க பார்த்தியா அதான் எங்கள் டே அப்படி சொல்லிட்டு அதான் நம்ம டே அப்படி சொல்லிட்டு அவங்க ப்ரௌடாக சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜேக்கும் அமைதியாக இருக்காங்க. சாப்பிடுங்க சொல்றாங்க. அவங்களால சாப்பிட முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் அந்த ரெசார்ட்ல வந்துட்டு கொஞ்சம் தனித்தனி புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜிம்ல ரூம்ல உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்போ ஜிம்ல அப்போ வராங்க. ஜிம்னு சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க என்னாச்சுப்பா ஏன் சரியா சாப்பிடல சொல்றாங்க. அப்போ ஜிம்ல அவங்க அப்பா ஓப்பனா சொல்லிடுறாரு எனக்கு வந்துட்டு டே மம்மி பிடிக்கல எனக்கு வந்துட்டு சொல்றாங்க உனக்கு சொல்றாங்க எனக்கு ஜங்கு பிடிச்சிருக்கு ஜிம் சொல்லிடுறாங்க. அப்போ ஜிம்ல அப்போ நிறைய அட்வைஸ் பண்றாங்க. பாரு புரிஞ்சுக்கோ டே வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து வந்தோம் சரியா உனக்கு எந்த கஷ்டமும் வராது எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து செக்யூர் ஃபீல் பண்ண மாட்டேன் செக்யூர் ஃபீல் பண்ண வைப்போம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பையன் நாங்கள் பார்க்குறோம் சரியா அவன் வீட்டில் பிறக்காத பையனாக இருக்கலாம். நம்ம வீட்டில் பிறந்த பையனை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தெரியும் கண்டிப்பாக உனக்கும் ஜெயிக்கும் தெரிய வந்திருக்கும். அவன் வடப்பிரசன் தான் சொல்கிறீங்க கேட்க மாட்டானா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரியும் சரியா அதனால கேட்டுக்கோ அவனுக்கு வந்து தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போயும் முடிவு பண்ணுறோம். இப்போனாக்கா நீ ஃபார்மான தெரியுமா அப்போயும் நாங்கள் முடிவு பண்ணுறோம். இப்போ ஐயனும் பொண்ணும் ஆனால் நீ வந்து டேக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது ஆச்சுன்னு புரிஞ்சுக்கோ நம்ம ஃபேமிலி ஹாப்பினஸே நீயும் டேவும் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் இருக்குது சரியா. கிராண்ட்மாவோட விஷயம் கிராண்ட்பாட விஷயம் உன்னோட அங்கிள் ஆண்டியோட விஷயம் உன்னோட அம்மாவோட விஷயம் எல்லாரோட விஷயம் அதுதான் சரியா சொல்கிறாங்க. ஆனால் அப்பா எனக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும் எனக்கு அவன் தான் இப்போ கம்ஃபர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இல்லை டே ரொம்ப நல்லா சரி டே கூட பழகி பார்த்தது இல்லையா அதெல்லாம் தெரியல சொல்கிறாங்க. நான் என்னதான் ஒரு வீட்டில் இருந்தாலும் அவனுக்கு வேறு ஏஜ் அவனுக்கு வேறு ஏஜாக இருக்கு இல்லையா நீ குழந்தை இருக்கும்போது ரொம்ப அழகாக கொஞ்சம் தான் தெரியுமா உனக்கு தெரியாது அதெல்லாம் அப்படி விவரம் தெரியல அவனுக்கு 2 இயர்ஸ் அவனுக்கு விவரம் தெரிஞ்சு அந்த டைம் ஜேக்கே பிறந்துட்டான். ஜேக்கே பிறக்கும் ஜேக்கே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீ ஜேக்கே கூட ப்ளே பண்ணியிருந்தேன் எனக்கு உங்கள் 2 பேருக்கு ஏஜ் கொஞ்சம் சிம்லராக இருக்கு இல்லையா அதனால அப்படி சரியா நீ தயவுசெய்து புரிஞ்சுக்கோ உனக்கு டே தான் கரெக்டு டே தான் மேரேஜ் பண்ணிக்கணும் இட்ஸ் மை அவர் ஃபேமிலி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அதை ஏற்றுக்க முடியலப்பா ப்ளீஸ் மை ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஜம்ப் அதப்போ பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஜெமின் ஆனால் உனக்கு டே தான் கரெக்ட் ஓகேவா உனக்கு டேவு தான் உன் டேவும் கண்டிப்பாக பிடிக்கும் டே கூட பழையப்பதான்னு வச்சுக்கேன் அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கூட கோவப்படுவான்னு சொல்லிட்டாங்க. அப்பா அவன் எதுவும் அப்பெல்லாம் அவன் கோவப்பட மாட்டான் கோவப்பட ரீசன் இருக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு போட்டோம் ஓகேவா அதனால் டே எதுவும் குறைஞ்சவங்க இல்லை சரியா டே வந்து மேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அப்பா ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன பண்ணவே தெரியல அமைதியாக இருக்காங்க. சரிப்பா தூங்க சொல்கிறேன் அந்த பக்கம் ஜிம் தூங்குறாங்க. இப்போ ஜிம் தூங்குறதுக்கப்புறம் ஜிம்ல போய் எழுதுறாங்க. ஜிம் அம்மா நிற்கிறாங்க. நான் சொன்னதா நீங்கள் சொன்னீங்களா சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறேன் சொன்னதா நீங்கள் சொன்னீங்களா அவங்ககிட்ட சொல்கிறாங்க. சொல்லியிருக்கம்மா சரியா சொல்லி நீ பேசினா ஹார்ஷாக பேசிடுவா அதுக்காக நான் சொன்னேன் சரியா சொல்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்க மாட்டான் தேவை நல்லா பையன் இவ்வளோ பாவம் பாருங்க அவன் வந்து நம்ம வீட்டில் எல்லாம் ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா நம்ம வீட்டில் அவ்வளோ பணம் வந்து மட்டும் ஹாப்பினஸ் இல்லை எனக்கு நம்ம வீட்டில் ஒரு பேபிலாம் வந்தாங்க. ஆனால் அவனை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பாசமாக இருந்தா நீங்கள் சொல்லுங்கள் நம்மளோட ஒரு அத்தை மாமா மாதிரி அவன் பார்த்தான் இது அப்பா அம்மா மாதிரி கேர் பண்ணி பார்த்துட்டான் தெரியுமா என்னையாக இருக்கட்டும் உங்களையாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம அண்ணா அண்ணி எல்லாரையும் அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துட்டாங்க. அவன் நம்ம ப்ரீஷியஸ் சைல்டு சரியா அவன் ஹாப்பியாக இருக்கணும் சரியா அவனுக்கு டே நம்ம ஜிம் முடிவு போட்ட நம்ம தான் சொன்னோம் அவங்ககிட்ட உனக்கு என்னோட ஸ்டம்பில் இருக்க பாப்பாவோ தம்பி உனக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவன் மனசில் சின்ன சின்ன ஆசை வளர்த்துனோம் ஓகேவா அவனுக்கு தான் ஜிம்மில் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அவனுக்கு சரி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்லிட்டாங்க இதாவது ஜேக்கி லிசன் பண்ணுறாங்க நின்றுக்கிட்ட இப்போ நம்ம ஜிம்மில் அப்பாவும் சரி ஓகேம்மா பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க அந்த ஜேக்கிவா கொஞ்சம் தள்ளி வைக்கணும் ஜிம்மிட்டேருந்து அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே பிளான் பண்ணினாக்கா ஜிம்மில் அம்மாவும் சரி ஜிம்மில் அப்பாவும் சரி எல்லாருமே அந்த ஃபேமிலியாகவே எப்படினாக்கா ஜிம் ஜேக்கை தள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் யாரும் பிடிக்க முடியாது 2 பேர் லைக் ஒரு மேக்னெட் மாதிரி எப்படி இருந்தாலும் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அவங்க ஃபீலிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆயிரும்.
இப்போ நம்ம ஜேகே ஜிம்ல எப்படினாக்கா உங்களுக்கு தள்ளி வைக்கிறாங்க. அந்த ட்ரிப்புக்குள்ள அவங்க எப்படினாக்கா டே கூடயே ஜிம்மில் புஷ் பண்ணி விடுறாங்க. நம்ம ஜிம் டேவையும் ஒரே போட்டில் போக வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த போட்டிங் பண்ணும்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே அங்கே தனியாக போயிட்டுருக்காரு. அப்போ இவங்க வந்து பார்த்துருக்காங்க ஜிம் டேவும் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அந்த ஜிம் ஐஸ் ஃபுல்லாக ஜேகே கிட்ட தான் இருக்குது. ஜேகே ஐஸ் ஜிம் கிட்ட தான் இருக்குது. அப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம டே தான் வந்துட்டு ஏதாச்சும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா சொல்கிறாங்க. ஜேகே தனியாக போன ஃபீல் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஜிம்னு ஆமாம் ஹெட் செக் பண்ணுறாங்க. சரி இது சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. ஜேகே இந்த போட்டில் வா சொல்கிறாங்க. அப்போ ஜேகே இந்த போட்டு இப்போ மாறிடுறாங்க. அப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஏன் பா சொல்கிறாங்க. இல்லை ஜேகே தனியாக போகக்கூடாது, அவன் தம்பி இல்லையா சொல்லிட்டு ஜேகே டே சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் பார்க்குறாங்க டே எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கான், எவ்வளோ கேரிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா டே ப்ரௌடாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் ஜேகே மட்டும் ஒரே போட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகேக்கு அப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஃபேஸை கொஞ்சம் ஸ்மைல் வருது. நம்ம ஜிம் ஜேக்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க சீக்கிரட்டாக. அவங்க ஹேண்டை ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. இப்போ 3 பேர் போட்டில் வந்திருப்பாங்க. இப்போ தான் ஃபோட்டோ 3 பேரோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சு. ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ஜேகே ஜிம்மை கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் பேக் யார்ட் ஒன்று இருக்கும். அங்கே போகிறாங்க. போயிட்டு 2 பேர் பேசுறதுக்காக போகிறாங்க. வீட்டுக்கு வந்து எனக்கு அந்த ரெசார்ட்டில் அதிகமாக அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ரொம்ப இப்போ எனக்கு அவங்க பிடிச்சி ஒரு ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம மிஸ் பண்ணியிருப்பாரு. அதனால் ஜேகே ஜிம்மை கூட்டிகிட்டு வந்து ரெசார்ட்டில் உட்காந்து அந்த பின்னாடி அந்த பேக் யார்ட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ பார்த்து அந்த ரெசார்ட்டில் எல்லாரும் விட்டு எனக்கு தள்ளி வச்சாங்க சொல்லிட்டாங்க. யார் எவ்வளோ தள்ளி வச்சா என்ன நான் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்கணும் தெரியும்டா எனக்கு இன்செக்யூராக இருக்குது சொல்கிறாங்க. அப்பெல்லாம் ஃபீல் பண்ணாச்சு அவங்க ஓகேவா சொல்கிறாங்க. நீ வேணா பேசாமல் டேட்டு சொல்றியா சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு ஒன்று பிடிக்கும். உங்களை வந்துட்டு அந்த மாதிரி பார்க்கல, எனக்கு ஜேகே பிடிக்கும் டேட்டு சொல்லிட்டு மற்றவங்க சொன்ன பிரச்சனை டேக்கிட்ட சொல்லிட்டியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாங்க ஜிம்மிட்ட. நான் அப்படி சொல்லிட்டு வா ஆமாம் நீ அப்படி சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிடுறேன். டே மாமாட்ட சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு. ரொம்ப நல்லவர் தான் அவர் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சரியா சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கம் ஒரு மெய்டு வராங்க. இப்படினாக்கா செடிக்கு வந்து தண்ணி தான் வந்திருப்பாங்க. பார்த்தா அவங்க வந்து எவ்வளோ க்யூட்டாக அந்த ஸ்மைலிங் சவுண்ட் கேட்குது. யார் சொல்லிட்டு பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த ஜேக்கோட கிராண்ட் ஃபேவரட்டான மெய்டு இருப்பாங்களே அவங்க அதுக்கு ஒரு ஸ்பைன் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. எட்டு பார்த்தாக்க அந்த பக்கம் ஜேகே ஜிம் ஹோம்ஒர்க் அந்த கிராஸில் படத்தில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் இவரை டெக்லேஸ் பண்ணுறதும் இவர் டெக்லேஸ் பண்ணுறதும் 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ப்ளே பண்ணுறாங்க. அது அவங்க பார்த்துட்டு போயிட்டு அப்படியே போட்டு விட்டுறாங்க அந்த கிராண்ட்மா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த கிராண்ட்மாக்கு ரொம்ப கோவம் எனக்கா அவங்க நார்மலாக வீட்டுக்குள்ளே பேசியிருந்தா கூட இந்த அளவுக்கு கோவப்பட்டு விட்டாங்க. எனக்கு பேக்கியாருக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் போது அவங்க ரொம்ப கோவம் தருது. அப்போ அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஜோன் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க நீ தப்பாக தெரிஞ்சதா சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. ஜேகே கொஞ்சம் டேஸ்க்கு போர்டிங் ஸ்கூல் அனுப்பியா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அம்மா என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியாது சரியா நான் இது பண்ண நல்லது தான் பண்ணுவேன். எனக்கு ஜிம் ஜேகே ஒன்றாவே தான் வச்சுக்கேன். இல்லைம்மா இப்போ தான் ரெசார்ட்டில் தான் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஜிம்முக்கு சொல்லி புரிய வைக்கலாமா சரியா ஜிம்முக்கு டேக்கு தான் சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டோமே சொல்கிறாங்க. இல்லைப்பா அது அவங்களுக்கு புரியல. எனக்கு சின்ன பசங்களாக இருக்காங்க இல்லையா கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்காங்க. ஜேகேக்கு புரிய மாட்டேங்குது சரியா எனக்கு டே இந்த இடத்துல செக்யூரிட்டி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஜேகேவை போர்டிங் ஸ்கூலில் போட்டேனாக்கா அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டியாக வருவான். செகண்ட் வந்து நிறைய ஒபீடியண்டான விஷயம் சொல்லி தருவாங்க சரியா. அவங்க சொந்தமான பொருள் எது நமக்கு தெரியணும், மற்றவங்க சொந்தமான பொருள் எது நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்மை சொல்கிறாங்க. அப்போ ஜேகேட அப்பா கஷ்டமாக இருக்குது என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேட அப்பாவுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. ஜேகேட அம்மா வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அவங்க டேவை சொந்த பையனாகவும் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜேகே அப்படி சொல்லி அனுப்புறதுக்கு அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் பேரண்ட்ஸில் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஓகே சொல்லிடுறாங்க. ஜிம்மில் அப்பா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஜிம் வந்துட்டு ஜிம்மில் கம்ஃபர்ட்டு நம்ம ஜேகே நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே தான் கரெக்டு அவனுக்கும் அப்படின்னாக்கா டேவை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி ஓகே அப்போ நம்ம ஜேகே வந்து போர்டிங் ஸ்கூல் அனுப்பிடலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் சொன்ன கூட கேட்டுப்பான். அந்த ஜேகே தான் கேட்க மாட்டான். அவன் தான் கொஞ்சம் போல்டாக ஒரு மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு பிடிவாதம் அவங்களை சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜேகே போர்டிங் ஸ்கூல் அனுப்புறதா ஜேகே ஜிம்முக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க. டைம் அங்கே தான் இருக்காரு. அப்போ ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன்மா எதுக்கு ஜேகே வந்துட்டு நீங்கள் அங்கே அனுப்பி நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போனாக்கா நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க சரியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறீங்க நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. நீ போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் நீ போய் தான் ஆகணும் சரி அங்கே போய் தான் படிக்க போகிற 2 இயர்ஸ் நீ அங்கே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க அவங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க கிராண்ட்மா நீங்கள் எதை சொல்லி கேட்குறேன் கிராண்ட்மா பிளான் எனக்கு ஜிம்மு புரியுது அவங்க பிளான் பண்ணி அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு கிராண்ட்மாங்க பாருங்கள் அங்கே இங்கே ப்ளீஸ் நீங்கள் அனுப்பாதீங்க நான் அதுக்கப்புறம் ஜேக்கிட்டு பேச கூட இருக்கேன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கெட் அவங்க கிராண்ட் பார்க்குறாங்க. இப்போ தான் சொல்லுவேன். அப்புறம் நாங்கள் அந்த பக்கம் போய்ட்டு அந்த பக்கம் என்ன பண்ணுறது எனக்கு தெரியும் சரியா சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. என் அவளுக்கு ரொம்ப மெதுவாக திட்டுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான்மா ப்ளீஸ் கிராண்ட்மா அவனை எதுவும் அவங்க அனுப்பாதீங்கிறான்மா அவங்க ரொம்ப பாவம் அவன் தனியாக இருந்தது இருக்கிறான் இது வரைக்கும் ப்ளீஸ் கிராண்ட்மா சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் டேட்டு போய் சொல்கிறாங்க. டே மாமா சொல்கிறாங்க டே பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மாமா நீங்கள் சொல்லலாம் கேட்பாங்க கிராண்ட்மா நீங்கள் சொல்லுங்களாம் கிராண்ட்மா சொல்லுங்களா மாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க இல்லை கிராண்ட்மா இது பண்ண கரெக்டாக இருக்கும் ஜிம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது.
பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே எனக்கு டீமை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் எடுக்க முடியும் கரெக்டாக இருக்கும் சொல்லி அப்படி நம்பர் ஒரு பர்சன் ஜிம் ரொம்ப அழகாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க அங்கிள் ஆண்டி எல்லாத்தையும் கெஞ்சுறாங்க அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மெயில் அவங்கள்ட்ட பாவமாக இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் கெஞ்சிட்டு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜேகே ஜிம்லேயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னன்னு நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. வேணா ஜிம் ஹெட்டை செக் பண்ணுறாங்க. இல்லை நான் போகிறேன் ஜேகே முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஜேகே விஷயத்தை அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் என்னோட அவன் பிரித்து வச்சாலும் சரி அவன் மனசில் இருக்கிற என்ன யாரையும் அழைக்க முடியாது. சரியா சேம் என் மனசுக்கு அவனையும் யாராலும் அழைக்க முடியாது. நாங்கள் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் அவனுக்காக நானும் எனக்காகவும் அவனு தான் பிறந்திருக்கோம். இதை யாரும் மாற்ற முடியாது சொல்லிட்டு நீங்கள் பிரச்சனை வைக்கிறீங்க வச்சுக்கோங்க சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. நீங்கள் என்ன அவ்வளோ சீக்கிரம் என்னால் யாராலும் ரெண்டு பிரிக்க முடியாது. என்ன சேஞ்ச் பண்ண முடியாது மைண்டை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. எங்களை எந்த ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முடிவு பண்ணிடுறாங்க. ஜேகே போடி சொல்லி போயிடறாங்க. அந்த பக்கம் ஜிம் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாரு. எப்படினாக்கா யார் பேசுறதே நிறுத்திட்டாரு. பேசுறதுல சிரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிடாரு. அப்போ தான் ஜிம்ல ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறாங்க. காய் வைக்கலாம் கேட்குறாங்க. என்ன ஆச்சுடான்னு கேட்குறாங்க. அப்போ ஜிம் நடந்தா சொல்கிறாங்க. அங்கே பாரு அவனோட சொல்கிறாங்க. பாரு எனக்கு அவனை தானே பிடிக்கும். அவன் தானே எனக்கு எல்லாமே இருப்பான். எனக்கு அவன் தானே வேறு யாரும் வேணாண்டா ஜிம் சொல்கிறாங்க. புரியுது மோச்சு ஆனால் சொல்கிறாங்க என்னால் அவனை மட்டும் தான் பார்க்க முடியும். வேறு யாரும் பார்க்க முடியாது. அவங்க எவ்வளோ நாங்கள் போகணும்னு சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் சொல்கிறாங்க. மேபி 2 years ஆகிட்டு வந்தாலும் அகைன் அவங்ககிட்ட இப்படி மாதிரி பேசுவாருனாக்கா அவனை என்ன பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாடா போலி சொல்லி எப்படி தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம் ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க. ஆமாம் இப்படிக்கா லைக் எப்படின்னா ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. ஸ்கூலுக்குள்ள மட்டும் தான் அலவுட் சரியா ஸ்கூலில் எங்கேனாலும் போய்க்கலாம் அவ்வளோதான். ஸ்கூலு அப்புறம் வந்துட்டு கிளாஸ் இப்படி தான் ஹாஸ்டல் அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ளே இருப்பாங்க தெரியுமா. ரொம்ப பாவம்டா எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்க பெருசாக பார்க்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. சில ஸ்கூலில் வந்து சில ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் பசங்க ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு சில விஷயம் பண்ணுவாங்க. சில ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. காய் சொல்லவும் ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. என்னடா சொல்கிறேன் இந்த காமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப அழகு வருது. அப்போ சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் அந்த தான் என் ஜிக்கு வந்துட்டு ஹார்ட் ஆகணும் ஜிம் பார்க்குறாங்க. இல்லை என் ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கணும் அகைன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்போ அகைன் ஜேகே வீட்டுக்கு வந்து அக்கா நான் பேசினதே இப்படி பண்ணுவாங்களா மறுபடியும் அவங்க இன்னொரு டைம் வந்து அந்த போர்டிங் ஸ்கூல் போகிற மாதிரி ஆயிடுமா. இல்லை வேண்டாம் ஜிம் முடிவு பண்ணுறாங்க. இல்லை ஜேகே இந்த மனசு இருக்கானா ஜேகே அதுக்கப்புறம் ஹார்ட் ஆகிருக்கூடாது இருக்கிற ரீசன் நான் தான் ஜேகே நான் லவ் பண்ணுறது தான் ஜேகே ஹார்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் தள்ளிட்டாக்க யாரும் பண்ண மாட்டாங்க தானே ஜிம் முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் 2 years ஆகுதுன்னு ஜேகே பார்த்து பேசி 2 வருஷம் அப்படி ரொம்ப லைக் ஒரு ஹெல்த் மாதிரி போகும் ஜிம்முக்கு. அப்போ ஜிம் 10th to 11th முடிச்சுப்பாங்களா. 10th 11th 2 வருஷம் முடிக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு 8th 9th முடிச்சு போகிறாங்க. ஓகே ஜேகே கரெக்டாக 10th வராங்க. ஜிம் பக்கம் 12th போகிறாங்க. அப்போ தான் ஜேகே விட்டு வராங்க. எல்லாரும் வீட்டில் போய் கூட்டிட்டு வராங்க. எனக்கு இந்த 2 years ஜேகே ரொம்ப அமைதியாக இருக்குதாங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒபீடியண்டாக இருக்க அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஜேகே அப்பாவுக்கும் ஜேகே அவங்க வச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி அவங்களோட அம்மா ஜேகே கிராண்ட் இருக்காங்க அவங்க கிட்ட பாருங்கம்மா ஜேகே இப்போ மாறி இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க புரிஞ்சிருக்கும். ஜிம்மில் இந்த 2 years ரொம்ப சைலண்ட் ஆகிட்டு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கிராண்ட் அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கம்மா அவன் ரொம்ப பாவம்மா எனக்கு புரியுது டேமல் ரொம்ப பாசம் வச்சுருக்கோம் எல்லாருக்கும் பாசம் கேருக்குன்னு சொல்ல சென்றும் ஜேகேவும் பாவம் தானேம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. அப்போ ஜேகே கிராண்ட் சரி ஓகே கூட்டிட்டு வா சரியா அவன் எந்த தப்பும் சொல்கிறாங்கன்னு பண்ண மாட்டான் அப்படி தப்பானாக்கா அகைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம் எல்லாம் ரிசன் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. அப்போ அகைன் நம்ம ஜிம் ஜேக்கிட்ட பேசினாக்கா கண்டிப்பாக ஜேகே அனுப்பிடுவாங்க. வேண்டாம் அவன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெல்ல அனுப்பக்கூடாது சரியா அவங்க பாவம் ஹாப்பியாக இருக்கணும் நம்மளால எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது ஜிம் முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஜேகே வீட்டு கொடுத்து வராங்க. ஜேகே வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் ஜேக்கோட ஃபேஸை கூட பார்க்கவே இல்லை. ஜேகே 2 years ஆஃப்டர் வந்திருக்காங்க. ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணணும் ஜிம்மு பார்க்கணும் ஒரு ஆசையோடு வந்திருப்பாரு. ஆனால் இப்போ ஜேகே பார்த்தாக்கா ஜிம் பார்த்தா ஜேகே ஒரு 2 கூட பார்க்கல. இதெல்லாம் ஜேக்கோட கிராண்ட் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஜிம் அமைதி சாப்பிட்றாங்க. அந்த டைனிங் டேபிள் தான் ஃபஸ்ட்டாக ஒரு மீட் பண்ணியிருப்பாங்க 2 பேரும் ஒன்றா. அப்போ தான் உட்கார வைக்கிறாங்க. ஜேகே கூட்டிட்டு வந்து சாப்பிட சொல்கிறாங்க. யாரும் கேட்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜேகே ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறாங்க. எல்லாரும் கூட சொல்லவே இல்லை. அப்போ மயிலாக பார்க்குறேங்க பாவம் ரொம்ப அழைச்சி போயிட்டார். அவர் எப்படி இருந்திருக்க ஒரு பையனாக்கா நல்லா அழகாக இருப்பார். வீட்டில் இருக்கும் புதுசு புதுசுன்னு சீக்ஸ் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு மேல் குட்டி மாதிரி இருப்பார். அங்கே போயிட்டு வரும்போது ரொம்ப சீக்ஸ்லாம் அப்படி ஒட்டி போய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி மாறி போயிருக்கான்னு சொல்லிட்டு ஃபேஸில் எப்படி சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி சாப்பிட்டுட்டு ரூம் போயிடாங்க. இப்போ ஜேகே நைட் எப்பவும் போல ஜிம் ரூம் போகலான்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரூம் லாக் ஆகிருக்குது. ஜேகே கிராண்ட் பேரண்ட்ஸ் நோட் பண்ணி தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே ரூம் ஒரு இப்போ புஷ் பண்ணி பார்க்குறாங்க. டோர் இன்சைட் லாக் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பேசாவே இல்லை. ஜேகே இந்த பக்கம் வந்தால் ஜிம் அந்த பக்கம் போகிறாங்க. அதை வீட்டில் எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டே எங்களோட அவர்கிட்ட காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. ஒரு ப்ரொஃபஸர் ஆகிட்டாரு. அவர் சேல் போயிட்டாரு. அங்கே அவருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருப்பாங்க அங்கே ஸ்டே பண்ண சொல்லி. அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் ஜேகே பார்த்தாக்கா வீட்டில் ஒருத்தர் பேசிக்க ஒரு 1 year ஒரே வீட்டில் இருந்து கூட பார்த்து எப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கல பேசிக்கலாம். ஜேகே பார்ப்பாங்க ஜிம் பார்க்க மாட்டாங்க. ஒரு கடத்த ஜேகேவும் ஜிம் பார்க்கலான்னு இருக்கா. அவர் பார்க்காம ஹெட் டவுன் பண்ணிடுறாரு. இவர் பார்த்து அவர் ஹெட் டவுன் பண்ணுறதும் அவர் பார்த்து அப்படி பண்ணுறதும் பேசிக்காம போகிறதும் இது எல்லாத்தையும் வந்து வீட்டில் யாரும் பார்க்குறாங்க. அப்போ ரிலாக்ஸாக இருக்க எல்லாருக்கும் சரி ஓகே அவங்க மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. டேக்கு தான் ஜிம்னா ஜிம் தான் டேன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜேகே புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. அவர் ஒரு டைம் கூட ஜேகே ஜிம் பேசவே இல்லை. ஸ்கூலில் கூட பேச மாட்டேங்கிறாரு. அவர் ஒரே மாதிரியே இருக்காரு. ஸ்கூலில் கூட நம்ம ஜேகே கிராண்ட் ஸ்பை வச்சிருக்காங்க.
அதனாலயே நம்ம ஜிமின் யார்கிட்ட ஜேகே கிட்ட ஸ்கூலில் கூட பேசல. ஜேகே ஒரு டைம் பேச ட்ரை பண்ண போயிருப்பாரு. ஆனால் ஜிமின் பேசாமல் இக்னோர் பண்ணிட்டு போனதால அதுக்கப்புறம் ஜேகே பேசிருக்க மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு அந்த இயர் போகுது. இப்போ நம்ம ஜிமின் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் காலேஜுக்கும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்படினாக்கா அவர் ஃபஸ்ட் போயிட்டார். நம்ம டே இங்கே படிக்கிறவங்க அதே காலேஜில் அதே டே இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரோ அதே காலேஜில் நம்ம ஜிம் ஜாயின் பண்ணி விட்றாங்க. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு இங்கே தான் இருக்காரு. ஜேகே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஜேகே ஃபோனில் காலேஜ் டூ இயர்ஸ் ஸ்கூல் முடிக்கிறாங்க. அந்த 2 இயர்ஸ்மே நம்ம ஜிம் வீட்டுக்கு வருவாங்க. டே கூட ஒன்றா வருவார். ஃபெஸ்டிவல்லாம் டே தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ கூட நம்ம ஜிம் ஜேக்கிட்ட பேசவே மாட்டாங்க. இந்த 4 இயர்ஸ் நம்ம ஜிம் ஜேக்கிட்ட பேசாமல் இருந்தது. ஜேகேக்கு எப்படினாக்கா அப்படி லைக் ஒரு ஹெல் மாதிரி ஒரு லைஃப் மாதிரி இருக்கும். இன்சைட் அவ்வளோ ஹார்ட்டாக இருப்பாரு. அப்படின்னு கூட வெளில காமிச்சிருக்க மாட்டார். நம்ம ஜிம் தன்னை வெறுக்கிறானா இல்லை அவருக்கு புரியுது அவ்வளோ வெறுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் எவ்வளோ தள்ளி போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 இயர் மாறிட்டானா சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு தாட்டு எனக்கு அப்படி கைப்படி நம்மளுக்கு இப்போ கேர் பண்ண விட்டுட்டானே பார்க்க விட்டுட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்காரு. ரொம்ப உடஞ்சி போயிருப்பாரு. ஃபைனலாக ஜேகே 12th முடிக்கிறாங்க. ஜிம் இங்கே 2 வருஷம் காலேஜ் முடிச்சு 3rd இயரில் என்ட்ரு ஆகுறாங்க. அப்புறம் ஜேகே கூட்டிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க. எனக்கு 4 இயர்ஸாக அவங்க சரியாக பேசிக்காம தான் இருக்காங்க. அதை அவங்க வீட்டில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகே மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் ப்ராப்ளம் கிடையாதுன்னு இருக்காங்க. தான் ஒரே காலேஜ் கூட்டு டே தான் சொல்லிப்பாங்க. ஆக்சுவலாக ஜேகேவை அவங்க வேறு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம டே தான் இல்லை ஜேகே இங்கே ஜாயின் பண்ணி டேக்கு தெரியாது. ஜேகே ஜிம் லவ் பண்ணுறது அவங்க தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க நம்ம ஜேகே இங்கே கூட்டு ஜாயின் பண்ணி விடுங்கிறான்மா எனக்கு ஜிம்முக்கு தானே படிக்கிறாங்க ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறேன் கூட்டு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களுமே ஒரு எனக்கு 4 இயர்ஸ் தான் அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போய் ஜாயின் பண்ணி வர்றாங்க. நம்ம ஜேகே அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜிம் எனக்கு ஜிம் ஜேகே இங்கே வந்திருக்கிறது கூட ஜிம்முக்கு தெரியாது. ஜிம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருப்பாரு. இப்போ ஜேகே கிளம்பி பார்க்குறாங்க. பாருங்க சமத்தா இருக்கும் சரியா சொல்கிறாங்க. உனக்கு ரூம் மேலே இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. சரின்னு எடுத்து செக் பண்ணுறாங்க. இப்போமா ஜேகே அப்போ பார்க்குறாங்க நல்லா படி சரியா சொல்லி விட்டு போயிட்டாங்க. அப்படின்னு அட்மிஷன் போட்டாச்சு. கூட்டிட்டு வந்து ஜிம்மிட்டே இருக்கிற அந்த வீட்டில் செட்டில் பண்ணி வச்சுட்டாங்க. செட்டில் பண்ணி வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. ஜேகே வீட்டில் தான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. டேவும் இருக்காரு. ஜிம் மட்டும் காய்மைக்கு கூட வெளியே போயிருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாக்சன் இந்த ஒயன்லாம் அவங்க ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட ஜாலியாக வெளியே போயிருப்பாங்க. வெளியே போயிட்டு ஃபன் பண்ணிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வராங்க. எனக்கு ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஹாப்பியாக தான் இருப்பார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக தான் வச்சுப்பாங்க ஹாப்பியாக வச்சுப்பாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் டே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க என்ன டேமா சொல்கிறாங்க. இந்த வீட்டில் தான் ஜிம் டேவும் 2 இயர்ஸாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்படின்னு கூட ஜிம்முக்கு டே மேலே ஒரு சின்ன ஃபீலிங்ஸும் வந்து கிடையாது. நம்ம டே பண்ணாக்கா இவங்க தன்னோட ஃபேன்ஸும் தெரியுமே தவிர அதை தாண்டி வேறு எந்த ஒரு அப்ரோச்சும் அவரும் பண்ண மாட்டார். அப்படின்னா கேர் பண்ணுவார். கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. ஜேகே வந்திருக்கான் சொல்கிறாங்க. அது மாமா சொல்கிறாங்க ஜேகே வந்திருக்கான் சரியா எனக்கு தெரியும் ஜிம் நீ சரியா ஜேக்கிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. இருந்தாலும் கூட அவன் இங்கே வந்திருக்கான்ல இப்போ ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறோம் சரியா. அங்கே கிராண்ட் யாரும் இல்லை ஓகே யாரும் திட்ட மாட்டாங்க சரியா. நீ வந்துட்டு அவன்கிட்ட போய் கம்ஃபர்ட் பண்ணி எனக்கு நான் போனால் அவன் பிடிக்காது கண்டிப்பாக அவன்கிட்ட பேச மாட்டான் அவனுக்கு தெரியுமே. இப்போ நீ போய் சாப்பிட கூட்டிட்டு வரியா நான் ஃபுட்டாக குக் பண்ணிட்டேன் அவன் மான் நான் சாப்பிடவே இல்லை போய் கூட்டிட்டு வரியா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதுமா சொல்கிறாங்க ப்ளீஸ் நீ சொன்னால் கேட்பேன். நம்ம வீட்டு வேறு யார் சொன்னால் கேட்க மாட்டேன். நீ சொன்னால் கேட்பான். ஆனால் என்ன வந்துட்டு கொஞ்சம் அவன் பேசாமல் இருக்கும் தெரியும். இந்த படம் மேலே எப்பவும் பாசமாக தான் இருப்பான். ஓகே நீ சொன்னால் அவன் கேட்பான்னு நினைக்கிறேன். நீ போய் சாப்பிட கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே டே சொல்கிறாங்க. ஜிம் நீ ஓகே மாமா சொல்லிட்டு ஜிம் மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு அது ரூம் கிட்ட பாருப்பா ஒரு ஹார்ட் பீட் அப்படியே ரெஸ்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணி தெரியல சரி ஓகே சரி ஜிம்மி அப்படி மனசு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஜிம்மினா சரி முன்னாடி இதுக்கப்புறம் உனக்கு ஜம்கா ஹார்ட் ஆகக்கூடாது சரியா வந்து கஷ்டப்படக்கூடாது. இதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த 2 இயர்ஸ் தான் நம்ம இந்த 4 இயர்ஸ் தான் நம்ம ஜேகே யாரும் திட்டுறதில்ல எதுவும் சொல்கிறது இல்லை. எனக்கு அவர் அமைதியாக இருக்கார்ல இவர் தள்ளி இருக்கிறதுனால அவர் யாரும் ஹார்ட் பண்ணுறதில்ல அதுவே போதும் ஜிம் நினைக்கிறாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பண்ண போய்ட்டு ஆக்ட் பண்ணுறாங்க. ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. டெவலப்மெண்ட் பண்ண ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே டெவலப் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் தரும் வெளியேறாங்க. வெளியே நின்று கருந்து கூட போகல. டே மாமா சாப்பிட கூப்பிட்றாங்க வரியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு டே மாமா சாப்பிட கூப்பிட்றாங்க. வரியா வந்து சாப்பிடுவா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குற ஜிம் ஜேக்கோட வயசை பார்க்கவே இல்லை. அந்த ஐ கான்டாக்ட் மேக் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம ஜேகே தான் நீ டே மாமா கூப்பிட்டாங்க வந்தியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க உன் டே மாமா கூப்பிட்டாருக்கா வந்தியா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சாப்பிட கூப்பிட்டாங்க ஓகே வந்து சாப்பிடுவா ஸோ ஜிம் கூப்பிட்றாங்க. இப்போ ஜேகே ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் அப்படின்னு இருக்காங்க. டக்குன்னு ஜேகே ஜிம் ஹேண்ட் பிடிச்சி அந்த ரூம் புஷ் பண்ணிடுறாரு. புஷ் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணுறாரு. ஜிம் டக்குன்னு ஜம்முக்கு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம்மில் அந்த பெட்டில் வந்து புஷ் பண்ணியிருக்காரு. ஜிம் பெட்டில் வந்து விழுந்துடுறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மி பின் பண்ணுறாங்க சொல்லு நான் உனக்கு யார் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. நான் சொல்லு நான் உனக்கு யார் நான் ஐஸை பாரு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க முடியும் தான் சொல்கிறாங்க. இப்போ ஐஸை பாரு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கோட ஐஸை பார்க்குறாங்க. அப்படி இவர் ஐ போய் பார்க்கும்போது 2 பேருக்கான டேஸ் இவர் ஐஸோட அந்த டேஸ்ட் வந்து அவரோட ஐஸில் போய் ட்ராப் அவுட் ஆகிடுது. அப்புறம் அவர் அந்த 2 ஐஸோட ரெண்டு டேஸ்டோட மிக்ஸ் ஆகுது. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படி 2 பேருக்குள்ள அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஆனால் ஒரு வார்த்தையால் எதுவுமே சொல்லிக்க முடியாது. அவ்வளோ அழகாரு ஜேகே ஜிம் ஜேக்கே பார்த்துட்டு இப்போ எனக்கு 2 இயர்ஸ் ஆஃப்டர் ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பேரை பார்த்துருக்கவே மாட்டார். எனக்கு அவர் பார்க்க
இருக்கா அந்த பார்க்குற தைரியமே இல்லை. இப்போ ஜிம் ஜேகே பார்க்குறாங்க, ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. சொல்லு என்னை மறந்துட்டியா ஜே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறா என்னை மறந்துட்டியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. போய் சொல்கிறேன் சரியா போய் சொல்கிறேன் சொல்லி என்னை மறந்துட்டியா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. பாரு ஜிம்க்கா நீ எப்படி தான் நல்லது ஓகேவா, நீ இப்படி இருக்கிறது நான் அப்படி இருந்தால் நல்லது ஓகேவா, நீ இதே மாதிரி எப்போ ஜிம் சொல்கிறாங்க. அதான் உனக்கு எனக்கு நல்லது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சொல்லி என்ன மறந்துட்டு அப்படி தானே ஜிம் சொல்கிறேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. ஜிம் நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாரு சொல்லி ஜிம் ஜேகே தான் ஜிம் ஷர்ட் லைட்டாக க்ளோஸாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் நெக்கில் ஒரு செயின் இருக்குது. இந்த செயின் வந்து நம்ம ஜேகே ஜிம்முக்காக கிஃப்ட் பண்ணியிருப்பாரு ஒரு பர்த்டேக்கு. அவங்க வீட்டுக்கு யாருக்கு தெரியாமல் ஜேகே வந்து வாங்கியிருப்பாரு. வாங்கி ஜிம்முக்கு போட்டு விட்டுருப்பாங்க. இதுக்குள்ளே தான் நம்ம ஜேகே வந்து டபுள் ஜே என்ற இனிஷியல் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம ஜிம் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த சுச்சுவேஷன் கரெக்டாக கூட சொல்லியிருப்பாங்க. நீ அப்படி காட்டிட்டேனாக்கா நான் உன் மனசு இல்லைன்னு அர்த்தம். ஜேகே சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜிம் சொல்லியிருப்பாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் செய்ய நான் வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். நீ என் மனசில் நான் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் மனசுலையும் சரி என்னுடைய நெக்லஸ் வந்து ஹோல்டு பண்ணுவேன். ஜிம் சொல்லியிருப்பாங்க. ஒன்று நான் மனசுலையும் இந்த செயினை நெக்லையும் ஹோல்டு பண்ணுறேன் ஜிம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஜிம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு உன் கூடனாக்கா நான் மனசுல இருக்கிறதா அர்த்தம் சொல்லி ஜேகே சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிம்மே இப்படினாக்க ரொம்ப ஹாப்பியாக செயினை வெயிட் பண்ணியிருப்பாங்க. எந்த சுச்சுவேஷன் கரெக்ட் இருக்க மாட்டாங்க. அது லாக்கெட்டுக்குள்ள தான் இருக்கும். இப்போ அது லாக்கெட்டுக்குள்ள அந்த ஜெய் இருக்கிறதால யாராலும் ஃபைண்ட் பண்ண முடியாது. அதை இப்போ நம்ம ஜேகே அந்த செயினை பார்க்குறாங்க. அப்போ அப்படியே போட்டிருக்காரு சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சாப்பிட இருக்காங்க. சொல்கிறாங்க. உன்னோட என்னோட நல்லதுக்காக சொல்கிறாங்க. என்னதுக்கு நான் இப்படி நான் இந்த மாதிரி இருக்கிற ரீசன் வந்துட்டு என்னோட நல்லதுக்காக சரியா ஏதாச்சும் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறதுக்கு புரியுது. அவன் நம்மளை மறக்கலாம் மாட்டா, அது மறக்க வாய்ப்பும் கிடையாது. ஆனால் என்னன்னாக்கா நம்ம அப்படி பாட்டா நம்ம கஷ்டப்படுறதுக்காக அப்படி தள்ளி படம் புரிஞ்சுக்கிறாரு. நான் அந்த ஸ்கூலில் கஷ்டப்பட்டுருக்காக வா சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. ஜிம் ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க. உனக்கு அதே ஒரு கஷ்டம் ஒரு நாள் தாங்க முடியாது. சரி நீ ஒரு டைம் வந்து போடி ஸ்கூலுக்கு வரேன்னு பார்க்க முடியாது. நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. சரி நீ ஹாப்பியாக இருக்கணும். அப்போ ஜிம்மில் கிராண்ட் ஒரு டைம் ஜிம்மில் வாங்கி பண்ணிப்பாங்களா ஓகேவா. ஜேகே ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா நீ ஜேக்கிட்ட போகக்கூடாது. நீ ஜேக்கிட்ட தள்ளி இருந்தாக்கா அவன் சேஃபாக இருப்பான். சரி நமக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். இந்த வீட்டில் இருந்து என்னெல்லாம் காசு செய்யணுமோ நாங்கள் இடமே கொடுப்போம். நீ ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணினாக்கா கண்டிப்பாக நான் ஜேகே ஏன்னா அவங்களுக்கு புரியுது. ஒரு பாஸ்ட் ஒரு எமோஷனல் வச்சு பிளாக்மெயில் பண்ண முடியும். எனக்கு ஒரு பாசமாக இருக்கிறப்ப அதை வச்சு நம்ம அடிக்க முடியும். அவங்க வீட்டில் சதானே சொல்லிட்டு நம்ம ஜேக்கிட்ட கிளம்பி முடிவு பண்ணுறாங்க. அங்கே பாரு நீ ஜேகே கிட்ட போனாக்கா ஜேகேக்கு எதுவுமே கிடைக்காது. ஃபேமிலி எந்த ஒரு ஃபார்ச்சுனும் அவங்க தர மாட்டோம். எந்த ஒரு குட் ஃபார்ச்சுனும் அவங்களுக்கு போய் சேராது ஓகேவா. அவன் சஃபர் மட்டும் தான் ஆவான். நீ அவனுக்கு தள்ளி நினச்சிக்க அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜிம் நினைக்கிறாங்க. அவன் வந்து வீட்டில் பிறந்த பையன் அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல. ஏன் அவன் ஹார்ட்டாக கஷ்டப்படணும். பட் நான் பக்கத்தில் தான் எனக்கு கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா தள்ளி போயிடும். அவனுக்கு எல்லா ஹாப்பினஸ் கிடைக்கணும். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். மற்ற பசங்க அவனும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் முடிவு பண்ணுறாங்க. ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. நினைக்கிறியா மற்றவங்க வந்து சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மற்றவங்க ஹார்ட் பண்ணுறவங்க நினச்சி பயந்து போகிற தள்ளி போகிறா சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பாரு ஜிம்க்கா இதை நல்ல சரியா நான் டேம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க. நான் டேம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. நீ தள்ளிடுறா தான் கரெக்டாக இருக்கும். உனக்கு எனக்கும் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். உனக்கு எனக்கும் சொல்கிறாங்க. உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே கோவம் வந்து நம்ம ஜிம்மு பரிசு ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஜிம்முக்கு ஜேகே அடைக்கிறது கூட அவ்வளோ ஒரு மாதிரி அப்படியே ஒரு பெயின் அந்த பெயின் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. ஏன்னா பிடிச்ச பர்சன் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன் அடி வாங்குறது ஒரு ஹாப்பியாக இருக்குது. 2 years 4 years ஆஃப்டர் இந்த ஜேகே ஜிம் டச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அதுவும் அடிச்சது கிடையாது இது வரைக்கும். அப்படின்னு கூட ஃபஸ்ட் டைம் ஸ்டாப் பண்ணி இன்னொரு டைம் சொன்னால் உங்களுக்கு கொண்டு சரி எனக்கு மட்டும் தான் சொந்தம். இன்னொரு டைம் அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு அவர் தான் எனக்கு அவர் தான் சரியா அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்ல சரியா நீ எனக்கு நான் உனக்கு ஜேகே சொல்லிட்டு ஜிம் லிப்பில் அவர் ப்ரெஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பேக்கஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஜேகே ஜிம் ஒரு கடத்துக்கு முன்னாடி லிப்பில் பைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜிம் பேக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் லிப்பில் கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ பாரு ஜிம்க்கான கிஸ் பண்ணாலும் சரி வேறு என்ன பண்ணாலும் சரி ஓகேவா. டைம் வந்து மேட்ச் பண்ணி கூட அது எனக்கு நல்லது உனக்கு நல்லது ஃபேமிலிக்கு நல்லது ஜிம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜேகே கவும் வருது. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் ஓகே அந்த 4 yearsல நீ வந்துட்டு உன்னை என்னெல்லாம் பண்ணி மாற்றி வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியும் ஓகேவா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாம் மட்டும் ஒரு செகண்ட் கூட மாறாது. சரி உனக்கும் அந்த மாதிரி மாறாது எனக்கு தெரியும் ஓகேவா. நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ ஓகே. உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் ஓகேவா. நீ எனக்கு சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண தேவையில்லை. மற்றவங்க நம்ம ஹர்ட் பண்ணவும் நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் ஜேகே முடிவு பண்ணிக்க இறங்குறாங்க. அப்புறம் ஜிம் கிட்ட உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே டே பார்க்குறாங்க. ஜேக்கோட ஜிம்மில் ஜேக்ஸ் ஒரு மாதிரி சவுந்துருக்குது. ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறாங்க. என்னாச்சும் ஜேக்ஸாக சொல்கிறாங்க. முடியல ஜிம் டபுள் லைட்டாக ஹேண்ட் வச்சு ஒரு மாதிரி ஹைட் பண்ணுறாங்க. சும்மா ஒரு ஹேண்டில் ஜிக்ஸில் ஒரு ஹேண்ட் வச்சுக்கிட்டு இப்போ ஜிம்மில் உட்காராங்க. இப்போ டே பார்க்குறாங்க. வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஜேகே உட்காராங்க. ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட்றாங்க. 3 பேர் சாப்பிட்றாங்க. ஜேகே டே பார்க்கும்போது ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. நீ அதை ஃபாலோ பண்ணு ஓகேவா சொல்கிறேன். எந்த மிஸ்டேக் பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி ஏன்னா ஜேகே வந்துட்டு டேக் கிட்ட சாஃப்டாக தான் பேச முடியாது, ரொம்ப ரகடாக ரொம்ப ரஃபாக தான் பேசுவார். இந்த பக்கம் நம்ம எனக்கு அவருக்கு இன்னும் ஒரு கோவம் இல்லைக்கா, ஜிம்மில் நீங்கள் பெக் பண்ணி போயிடல டேக் கிட்ட வந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா நீங்கள் வந்துட்டு கிராண்ட்மாட்ட சொல்லுங்கள் அனுப்புகிறேன் சொல்லிங்க சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லிப்பாங்களா, அப்போ தான் சொல்லிப்பார் இல்லையா கிராண்ட்மா பண்ண கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு அப்போ அதை பார்த்து ரொம்ப கோவம் இருக்கும், இன்னும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கோவம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஜேகே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபோனில் 3 பேர் சாப்பிட்டு நிற்கிறாங்க. இப்போ ஜிம் மாமா சொல்கிறாங்க என்ன ஜிம்மி சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸஸ் நான் வாஷ் பண்ணிக்கிறோம் இங்கே ரூம் போங்க சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி சொல்கிறாங்க இல்லை மாமா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போயிடாரு. நான் டே தான் புக் பண்ணி ஜிம் போய்ட்டு ட்ரெஸ்ஸஸ் வாஷ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஜேகே வந்துட்டு ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க, எதுவும் சொல்லாமல் அவர் ஹேக் பண்ணிட்டு அவருடைய ஜிக்ஸை நம்ம ஜேக்கோட ஜிம்மோட ஷோல்டர் வச்சுக்கிட்டு ஒரு க்யூட்டாக இருக்காங்க. ஜிம்மிக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவரோட வார்ம்னஸ் அந்த ஹக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. அவர் 4 இயர்ஸ் ஆஃப்டர் இந்த டச்சஸ் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு பயமாக இருக்குது. ஜிம் தாங்க பாரு எட்ட போக சொல்கிறாங்க. நான் எட்ட போகணும் ஜேகே சொல்கிறாங்க. எட்ட போகணும்னு சொல்கிறேன்ல சொல்கிறாங்க. எதுக்கு போகணும் ஜேகே இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மில் கரெக்டாக அப்படி பேக் டைட்டாக ஹக் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆடணும்னு சொல்லி தான் தோணுது. அப்படின்னு கூட ஹைட் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த வருஷத்தை வாஷ் பண்ணுறாங்க. ஜேகே ஒரு வருஷத்தை வாஷ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நின்று பாரு கொஸ்டின் இல்லை இப்போ ஃபோனில் வருஷத்தை வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. போய் தூங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜேக்கெட் பார்க்க நம்ம கூட தூங்க வா சொல்கிறாங்க. அங்கே பாரு போயிடும் ஒன்று ரூம் போய் தூங்க சரியாக சொல்கிறாங்க. எனக்கு இப்போ ஜிம் ஜேக்கெட் ரூம் தான் மேலே இருக்குது. ஃபஸ்ட் இந்த ரூம் இப்போ இந்த வீட்லேயுமே மேலே ஒரு ரூம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். இப்போ நம்ம ஜிம் இருக்கிறாக்கா நான் மேலே என் ரூம் மேலே இருக்கிறதா இருக்குது. நான் இப்போ ஒரு ரூம் தூங்க சொல்கிறாங்க. ஜேக்கெட் பார்க்குறாங்க. டே ரூம் கேட்டு தான் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே தான் அப்புறம் கூட தூங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு தப்பு சரியாக சொல்கிறாங்க. இல்லை அவங்க கூட தூங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க முடியாது. ஜிம் போய்ட்டு அவங்க படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேக்கேக்கெல்லாம் தூக்கமே விட்டுது. ஜேக்கே அமைதியாக இருக்காரு, ரூம்லேயே இருக்காரு. அவர் தூக்கம் வர மாட்டேங்குது. அவருக்கு ஜேக்கே ஜிம்மி கூட ஹக் பண்ணி தூக்கணும் ஆசையாக இருக்குது. ஜிம் எனக்கு நான் வேண்டாம் கிராண்ட் தெரிஞ்சு அகன் ப்ராப்ளம் வாங்க சொல்லிட்டு ஒரு அமைதியாக அந்த மாதிரி படுத்துருக்காரு. இந்த டைம் நான் ஹட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேக்கே ரொம்ப நேரம் படுத்து பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவர் பற்றி படுத்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜேகே ஜிம்மி மட்டுமே எழுந்திரிச்சாங்க. இன்ஸ்டேபிள் காலேஜ் ரெடி இருக்காங்க. ஒரு 1 வீக் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஜேகே ஜிம் வந்து பேக் பண்ணுறோம் டேக்கு தெரியாமல் நம்ம ஜிம்மில் கண்டுக்கிறது அவன் என்ன இது பண்ணலாம் அமைதியாக தான் இருக்காரு. 1 வீக் கம்ஃபர்ட் தான். டேக்கு ஒரு கால் கொடுத்து டே பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஜின் ஹேங் சொல்லி எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்போ நம்ம டே போகிறாங்க ஒரு பிளேஸ்க்கு. அப்போ ஜின் ஹேங் நின்றுருக்காங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. இப்போ பாரு உன் பேர் ஜெவாப் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இவனுக்கு தெரிஞ்ச பையன் அப்படி சொல்கிறாங்க. புரியல ஹேங் சொல்கிறாங்க. இவனுக்கு அப்பா அம்மா இல்லடா சொல்கிறாங்க. அப்பா அம்மா இல்லையா ஆமாம் அவனுடைய சித்தப்பா சித்தி தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. ஆமாண்டா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி வச்சிருக்கான். அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கான். எனக்கு வேறு யாரும் இல்லை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் வேறு யாரும் இல்லை என் கூட நாங்கள் ஒரு ஒரே ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் ஒரே ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க மட்டும் தெரியுமே எனக்கு வந்துட்டு என்னோட வீட்டில் இப்போ ஸ்டே பண்ணி வச்சுக்க சுச்சுவேஷன் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் என்னால் அவனுக்கு என் கூட ஸ்டே பண்ணி வச்சுக்க முடியாது. எனக்கு என் வீட்லேயும் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஹேங் சொல்கிறாங்க. எனக்கு சின்ன வீட்லேயுமே ஸ்பேஸ் கிடையாது அவங்க வீட்டில். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா. அவன் தனியாக பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்டில் சஃபர் ஆகிறான். வெளியே ஸ்டே பண்ணனாக்கா அவங்களுக்கு மணி இல்லை அவ்வளோவா மணி இல்லை. உன் வீட்டில் எனக்கு ஸ்டே பண்ணி வச்சுக்க முடியுமா அப்படி எனக்கு வீட்டில் ஸ்டே பண்ணி ரெண்ட் ஓன் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நீ உன்னோட வீட்டில் ஸ்டே பண்ணி வச்சுக்கணும் எனக்காக கேட்குறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அவங்க சித்தப்பா சித்தி அப்யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க. அவனே பார்த்து மட்டும் போகிறான். அவனே பார்த்துப்பா அவனை அதுக்கு என்ன அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மென்டலி ஃபிசிக்கலி சொல்கிறாங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறாங்க சொல்லிட்டு உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா ரூமுக்கு விட்டு நான் ஸ்டே பண்ணி வச்சுக்கிறேன் சொல்கிறாங்க. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம் தான் ஒன்றா படிச்சுப்பாங்க. ஓகேவா சின்ன நம்ம டே சொல்லி இருந்திருப்பாரு. நம்ம ரொம்ப பாசமாக ஃப்ரெண்ட்லேயே இருப்பாங்க. அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம ஜின்னு சுகா இவங்களாம் நம்ம டேக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு. அப்படிதான் நம்ம ஜின்னை வந்துட்டு இப்போ ஹெல்ப் கேட்குறா டேக்கிட்ட. ஓகே எனக்கு டே வச்சு ஃபேமிலி சொல்லிட்டு ஜின்னுக்கு தெரியும். அதில் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க. அவன்கிட்ட சொன்னால் அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெவாப் தான் நின்றுருக்காங்க. ஜெவாப் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கிட்ட ஜெவாப் பாருங்க ஹாபி சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட பண்ணால் படிச்சிருப்பாங்க நம்ம ஜெவாப்பும் ஜின்னும். நீ இனிமேல் இவங்க கூட ஸ்டே பண்ணி அவங்க கண்டிப்பாக பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் கேட்கிட்டேன் எங்கள் ரொம்ப நல்ல பையன் சரியா சொல்கிறாங்க ப்ரொஃபஸராக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஜெவாப் பார்க்குங்க அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் நீ இது மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அந்த காலேஜில் தான் இவன் ப்ரொஃபஸராக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜெவாப் இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஆமாம் நீ அவங்க ஸ்டே பண்ணிக்க பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெவாப் கேட்குறாங்க உங்களுக்கு கூட கஷ்டம் இல்லை என்னை ஸ்டே பண்ணி வச்சுக்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி 2 பசங்க இருப்பாங்க சரியா உன்னது என் தம்பி ஃப்ரான்ஸே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு கேட்குறாங்க எப்படி இருக்கான் ஜிம்மும் ஜேக்கும் சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சார் இப்போ வந்து பார்க்குறேன் ஜின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேவப் தான் நம்ம டே கூட வராங்க. வாங்க கூட்டிட்டு விடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் நம்ம ஜிம்மும் ஜேக்கும் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் பேச 2 பேரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம் ஜேக்கு கொடுக்குறது பார்க்குறோம். சரி ஜேக்கு ஜிம்மு கொடுக்குறது பார்க்குறோம். ஜிம் டிவி பார்க்குறோம். அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ வீட்டுக்குள்ள நம்ம ஜேகே கூட ஒரு பசங்க ஜேகே கூட ஒரு பசங்க வராங்க. ஜேகே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம டே தான் அந்த சூப்பர் சொல்கிற அந்த லக்கேஜ் எடுத்து வந்துருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ஜெஹாப்புள்ள வாங்க கூப்பிட்றாங்க. ஜெஹாப்புள்ள வராங்க. அப்புறம் நம்ம டே தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா ஜிம் கேட்குறாங்க. அப்போ நம்ம டே சொல்கிறாங்க. பாரு இவன் பேர் ஜெஹாப் ஓகேவா இவருக்கு நம்ம கூட ஸ்டே பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. சரி இவங்க அதுக்கப்புறம் இங்கே ஸ்டே பண்ண போகிறாங்க. உங்களோட பெரிய பையன் தான் ஓகேவா நீங்கள் வந்து அண்ணன் ஹேங் கூப்பிட்டுக்கோங்க. இவங்க வந்து இந்த வீட்டில் ஸ்டே பண்ணி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது. என்னோட ஜின் ஹேங் இருக்காங்க. அவங்க வந்துட்டு சொன்னாங்க ஸ்டே பண்ண சொல்லி உங்களுக்கு எதுவும் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு
எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. ஜேகே உனக்கு சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க எனக்கு எதுவும் கவலை இல்லை சொல்லி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ஜிம்மி எனக்கு ஓகே தான் ஓகே தான் மாமா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் ஜோப் தான் டேவ் சொல்கிறாங்க. ஜெவாப் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த கீழே ரூம் இருக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. பார்த்தா ரூம் அவ்வளோ வச்சுட்டு அழகாக இருக்குது. இப்போ ஜெவாப் பார்க்குறாங்க நான் ரெண்டு தான் தரவா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் ஓகேவா நீ ஹாப்பியாக ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் யாரும் அப்யூஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா அவங்க ஜின்னு மட்டும் இல்லை இதுக்கப்புறம் நானும் இருக்கேன் நம்ம பார்த்துக்கிறேன் ஜெவாப் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜெவாப் அந்த வாட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அவர் பார்க்குறாங்க தேங்க்யூ டையான்னு சொல்கிறாங்க. இல்லை தேங்க்யூ சொல்ல ஓகே நீ ஹாப்பியாக சொல்கிறாங்க. இந்த வீட்டில் உனக்கு எல்லா திங்ஸுமே உனக்கு எல்லாம் வேணுமோ எல்லா உரிமை இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோ உனக்கு என்ன வேணும் கேள்வி சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயஹோப் ஓகே சொல்கிறாங்க. இப்போ அந்த ரூமில் செட் பண்ணி வச்சுறாரு. இப்போ நம்ம டேப் போய்ட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி வீக்கெண்ட் கரெக்டாக அப்புறம் டேப் குக் பண்ணுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவனை ஹெல்ப் பண்ண வா கேட்குறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் டேவை மாமன் கூப்பிட்றவங்களாம் ஜேகேக்கு போக தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜேகே டே பார்க்குறேன் இல்லை ஜிம் வேலை நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஓகே மாமா சொல்லிட்டு ஒரு அமைதியாக இருக்காரு. இப்போ அந்த பக்கம் நம்ம டேடா குக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே எப்படி ஜிம் பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட வந்து ஜிம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க பார்த்தா என்ன ஆகும் சொல்லிட்டு இப்போ இதுக்குள்ளே டே மட்டும் தான் இப்போ ஜேவ் போட இருக்காரு. அதில் ஒரு பயமாக இருக்குது எட்டு போ ஜிம் திட்டு பார்த்துட்டு ஜிம் போயிடாரு. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க ஓகேட்டா. இந்த பக்கம் ஜேகே ஜிம் மேலே போகிறாங்க. எவ்வளோ இதே மாதிரி தடி போகிறேன் நான் பார்க்குறேன் சரியா வண்டி வந்துட்டு என்ன ஜாக்கெட்டாக ஹக் பண்ண தான் போகிறேன் ஜங்கா மிஸ் விடான்னு சொல்ல தானே போகிறேன் நான் அன்றைக்கி உனக்கு இருக்கடா ஜேகே நாள் படுத்துக்கிறாங்க. எனக்கு தெரியும் என்ன ரொம்ப கவலைப்படுறான் சொல்லி ஜேகே நாள் படுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படி கேஷுவலாக இருக்காங்க படிச்சு மட்டும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டே பார்த்து குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வாங்க சொல்லி 4 பேர் உட்காருங்க. அப்போ எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம டே இன்டர் பண்ணுறாங்க. ஜெவாப் சொல்லிட்டாங்க சொல்லுங்க டே சொல்லிட்டாங்க. இதில் தம்பி ஓகேவா ஜான் ஜங்குக்கு அது இல்லை ஃபேன்சி ஜிம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜெவாப் பேசிட்டாங்க. இப்போ 2 பேருமே ஹலோ ஹாய் சொல்கிறாங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ரூமில் படுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் நம்ம ஜெவாப் ஃபஸ்ட் இதுக்கு எழுந்திரிச்சு போயிட்டு மிச்சம் எல்லா திங்ஸ் பார்க்குறாங்க. பார்த்து குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் போய் இறங்கி வராங்க குக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜெவாப் குக் பண்ணிருக்காங்க. ஏங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெவாப் அவங்க குக் பண்ணுற ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எதுக்கு சொல்கிறேன் குக் பண்ண வர ஓகே குக் பண்ணுறது தப்பு இல்லை சொல்கிறாங்க. இப்போ அதை சொல்கிறாங்க இப்போ நான் குக் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ண வழியில் வேணாம் நான் முடிச்சிட்டேன் ஓகே குக்கிங் ரொம்ப முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு மாஸ்டர் டிகிரி பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன் நீ படிக்கிற காலேஜ் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வா சூப்பர் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெவாப் நல்லா பேசுகிறாங்க. ஜிம்முக்கு ஜெவாப் பிடிச்சிருக்கு ஓகே நல்லா டூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு அழகாக இருக்காரு ஒரு இன்னசென்ட் சோல் மாதிரி தான் இருக்காரு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் ஜெவாப் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. யார் மேக் பண்ணலாம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவாப் சொல்லுங்க நான் தான் சொல்கிறாங்க. அப்போ டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் ஜெவாப் சார் எதுக்கு சொல்கிறேன் இல்லை எனக்கு மட்டும் குக் பண்ண தெரியும் ஜிம் குக் பண்ண வராது அவ்வளோ குக் பண்ணுவோம் ரொம்ப ரேராக குக் பண்ணுவோம் ரொம்ப கம்மியாக எனக்கு ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் பண்ண வர அவருக்கு அது பண்ண தெரியாது. நம்ம டேக் அதிகம் மேக்ஸிமம் குக் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கும். இப்போ இவருக்கு நல்லா 2 பேர் ஷேர் பண்ணி குக் பண்ணலாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக 2 பேருக்கு ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே இறங்கி வராங்க வந்து பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக படுறதுக்கு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. காலேஜ் ரெடி ஆகிட்டாங்க சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஓகே போகலாமா சொல்கிறாங்க. இப்போ டே அது ஒரு கார் வச்சுருக்காரு ஓகே அதில் எல்லாம் போவாங்க. 3 பேர் ஜேவை பார்க்குறாங்க. இங்கேருந்து பஸ் கிடைக்குமா சொல்கிறாங்க. இல்லை நம்ம காரில் போகலாம் ஸ்டே சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஜெவாப் சொல்கிறாங்க. பாருங்கள் நம்ம 4 பேர் ஒரே காலேஜ் தானே போகிறோம் ஓகேவா அதுக்கு தனித்தனியாக பஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன் எனக்கு எந்த சிரமமும் கிடையாது ஓகேவா அதுக்கப்புறம் 4 பேர் தான் எனக்கு போகிறோம் நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்க ஜெவாப் எதுக்கு வந்துட்டு இவ்வளோ இதாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ ஜெவாப் உங்களுக்கும் சரி எனக்கு எந்த கஷ்டம் இல்லை ஓகேவா காரில் சீட் இருக்குது ஓகே நம்ம 4 பேர் போகிற மாதிரி வாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அப்போ காரில் வந்து ஜெவாப் சொல்கிறாங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறேன் எனக்கு கார் சிக்னஸ் இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பேக் சைட்டில் உட்காந்தா சொல்கிறாங்க ப்ராப்ளம் ஓகே சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காருங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம டேன்னு சொல்கிறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க ஜெவாப் வந்து கார் சிக்னஸ் இருக்கான் ஓகேவா ஸோ ஃப்ரண்ட் சைடில் உட்காரட்டும் ஓகே நீ வந்து பேக் சைடில் உட்காந்துக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி வந்துட்டு ஓகே மாமா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகேக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு இவ்வளோ டேஸ் இந்த 1 வீக் நம்ம ஜேகே ஜிம்மும் டேவும் ஃப்ரண்ட்டில் உட்காருவாங்க நம்ம ஜேகே பேக்கில் உட்காருவாங்க அதுவும் நம்ம ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவருக்கு ஹாப்பியாக இருக்குது ஜெவாப் வந்து நல்லது தான் போலியே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு கொடுக்கும் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் போல சொல்லிட்டு இப்போ ஜெவாப் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம்மின் தேங்க்யூ நீ தப்பா எடுத்துக்கு இல்லை நான் தப்பா எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் ஜிம்மு பின்னாடி உட்காராங்க. நம்ம டே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஜிம்மில் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க அப்படியே அமைதியாக ரியாக்ஷன் கொடுக்காம இருக்காரு. நம்ம ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு அந்த ஹோல்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குன்னு சரி தான் காமிச்சிக்கிற அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்புறம் ஜெவாப் பண்ணிட்டே பேசிட்டு வந்துருக்காங்க. ஜிம் ஜேக்கே சைலண்டாக இருக்காங்க. ஏன் ஜிம் ஜேக்கே அமைதியாக இருக்கீங்க ஜெவாப் கேட்குறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க அவங்க அவ்வளோ இப்போ அதிகமாக பேச மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க. ஃபைனில் காலேஜ் கொண்டுட்டாங்க. இப்போ தான் ஜேகே ஹேண்டை விடுறாங்க. அந்த கார் ஃபுல்லாக அந்த ட்ரைவ் ஃபுல்லாக அவருக்கு ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக இப்போ ஹேண்டை பிரேக் பண்ணிவிட்டு அந்த பிறகு ஹேண்டை விட்டுறாங்க. இப்போ ஜிம்மில் இறங்கி அவர் கிளாஸ் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஜிம்மில் சொல்கிற ஹேண்டை போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அப்போ 2 பசங்க ஜேகே மேலே ஹேண்டை போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன ஒன்று பெங்கடா விட்டு ஜேகே ஃப்ரெண்ட்ஸு ஏன்டா சொல்கிறாங்க. ஏன்டா நீ ஏன்டா இப்போ தான் ஜிம் சொல்லி பார்த்துட்டு போகும்போது அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ
அப்புறம் ஜிம் பார்க்குறேங்க. டேய் நான் சொல்லியிருக்கேன்டா, என்ன வந்துட்டு முகுதான் சொல்லுவேன் ஓகேவா? நம்ம மிங்க மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இங்கே பாரு அவன் ஃபேன்ஸு கிடையாது, அவங்க என்ன கிடையாது, அவங்களோட ஃபேன்ஸ் ஓகே, எனக்கு ஃபேன்ஸ் எனக்கு ஒய்ஃப் ஆக போகிறான்னு சொல்கிறாங்க. இவன் எனக்கு ஒய்ஃபு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என்ன இந்த காமா சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறேங்க, நீ இன்னும் அவர் மூவ் பண்ணலையா சொல்கிறேன். எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு நம்ம ஜேகேக்கு வந்து இன்னும் வந்துட்டு இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேங்க, எதுவும் மூவ் பண்ணுறா டேய், அவன் தானே உயிரே சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறேன் டேய், அதை சொல்கிறாங்க பாரு, என்கிட்ட யாரும் இருக்க முடியாது சரியா, என் ஜிம் எனக்காக தானே பிறந்திருக்கான் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, ஒரு ஜிம் கட்சம் சரியா, எனக்கு நீ பின்னாடி பிறந்தா ஜிம் தான் முன்னாடி பிறந்தாங்க சொல்கிறாங்க. அதனால அவன் முன்னாடி வந்துட்டா, நான் கொஞ்சம் லேட்டாக வந்து அவ்வளோதான் வித்தியாசம் சரியா சொல்லிட்டு காம இடத்துக்கு நான் அவன் ஃபஸ்ட்டு வந்திருப்பான், நான் செகண்ட் வந்திருப்பேன் அப்போ சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, எப்படிலாம் பேசுகிறான் பாரு, சரி வாடா கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சில் தான் நம்ம நம்ம ஜேகே அப்புறம் இங்கே தனி ஒரு டேபிள் உட்காராங்க, இங்கே ஒரு டேபிள் உட்காந்துருப்பாங்க. ஜேகே இங்கே ஜிம்மில் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, ஜேகே பார்த்து சாப்பிட்டுருக்காங்க, காய் பார்க்குறாங்க பாரு, ஹஸ்பண்ட் பார்க்குறேன்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏன் காய் விட்டு சொல்கிறேன் அப்படின்னு, எனக்கு தெரியாதா நீ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீ அவன் நல்லா இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற வேலைக்கு போகிற சொல்கிறாங்க. அது அதான ரீசனு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க, என்ன அப்படி இருக்கா நீ பசங்க பேசுகிற போல்டாக பேசுகிறா சொல்கிறாங்க. வேணாண்டா அப்படியே நம்ம நேரம் ஹார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்க முடியாது சொல்கிறேன், எனக்கு அவங்க கஷ்டப்படுறதுன்னு பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அந்த பக்கம் ஜேகே தான் ஆஃப்டர்நூன் நம்ம காய் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ சாப்பிட்டு ஜேகே பண்ணி காய் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன் கொஞ்சமாக மரியாதை கொடுக்குறாங்க பாரு, டே என்னோட பேர் 2 வயசு பேரும் சொல்கிறாங்க. அதுக்கே நான் சொல்கிறாங்க சரி சொல்ல சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறேன் ஜிம்மில் சொல்கிறாங்க. இப்போ காய் வந்து இருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ காய் வந்து சொல்லிடுறாங்க, நீ நல்லா இருக்குக்காக வந்து வேலைக்கு போகிறான் சரி, அது எனக்கே தெரியும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, என் ஜிம் பிள்ளை காலேஜ் யாரும் சொல்கிறாங்களா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, வந்தது என்ன கேட்குறது, அந்த கொஸ்டின் கேட்குறது போகிற சொல்லிட்டு காய் தான் இல்லை அப்பெல்லாம் யாரும் சுற்றுறா சரியா சொல்கிறாங்க. சுற்றினா சரி சரியா சொல்கிறாங்க. அப்போ காய் பார்க்குறாங்க, நீ பயப்படாத யாரும் சுற்ற மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க, எனக்கு அது காலேஜ் எல்லாருக்கும் தெரியும் சரியா, நம்ம டே ப்ரொஃபஸருடைய ஃபேன்ஸ் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அது எப்படி சொல்கிறாங்க, அது தெரிஞ்சிச்சுரா ஓகேவா, அது எப்படி தெரிஞ்சுதான் தெரியாது. டேபிள் சாப்பிட்டு இப்போ நான் ஜிம்மில் ஒரு பர்சன் கிட்ட அப்போ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவன் சொல்லிட்டான், அவன் ஃபேன்ஸு எல்லாத்து பையன் அவன் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் சொன்னார் சொல்லுவோம். இப்போ ஜேகேக்கு தான் சமூகம் அது என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஜேகேக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. அது சொல்கிறாங்க பாரு, அது சொல்கிறாங்க, அவன் எனக்கு தான் சரியா மற்றவங்க யார் என்ன சொல்லிட்டு போனால் என்ன எனக்கு அவ்வளோ இல்லை சொல்லி ஜேகே போயிடுறாங்க. காய் பார்க்குறாங்க சரி ஓகே ஃப்ளைட் யாருக்கு யார் கூட இருக்கோம் சொல்லி அவர் போயிடாரு. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கிறது கொஞ்சம் ஜேவோ பார்த்தாக்க நாங்களும் மிங்கிலாட்டாரு ஃபேமிலி கூட. ஆனால் நம்ம ஜேவோ போயிருந்தாக்கா நம்ம டேவும் ஜிம்மில் ஃபேன்ஸு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு அவர் ஜேகே கூட ஒன்றா அழகாக ட்ரை பண்ணாருனாக்கா அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணி ஜேகே பேச முடியாது வாங்க கொடுத்து அவர் பட்டுக்கு இந்த பக்கம் ரன் பண்ணிப்பாரு. ஆனால் ஜேவோ ரொம்ப பயப்படுறாரு, அந்த பல்லி காக்ரோச் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயப்படுறாரு. இப்போ 1.5 காக்ரோச் ஓடுறதுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதை பார்த்து ஜேவோ போட்டு டக்குன்னு ஜம்ப் ஆகிறாரு. பக்கத்தில் டேபிள் நின்றுருப்பார், டேபிள் ஜம்ப் ஆகிறாங்க, டேபிள் கேட்ச் பண்ணிடுறாங்க. ஜேவோ என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ ஜேவோ தான் இந்த சர்வ் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்குறாங்க, பார்த்தா காக்ரோச் தான் ஓடி வந்திருக்கும். இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஜேகே வந்துட்டு அவங்களுக்கு என்ன பார்க்குறோம் அவர் பிடிச்சிருக்கு, ஏன்னா நம்ம ஜிம்மில் தனியாக விட்ட போதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜேகேவும் ஜேவோ பண்ணி தேவை பார்த்துட்டு அப்போ தான் நம்ம ஜோக் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐம் சாரி டே சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே பயந்துட்டேன், வெளியே ரொம்ப பயம், காக்ரோச்சி பல்லின்னு எனக்கு ரொம்ப பயம், எனக்கு பக்ஸானே பயம் தான் சொல்கிறாங்க. அப்படியே அவன் எனக்கு சாரி மன்னிச்சுக்கோங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல எதிர்ப்பில் இருக்குது சொல்லிட்டு இப்போ அவர் அந்த காக்ரோச் அடிச்சு போட்டுறாரு, பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்த்தீங்க சாருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கா ஆசிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயோ தாட்டி ஜிம் சாரி சொல்கிறாங்க. இருக்கு அங்கே ஜிம் கேட்குறாங்க. இல்லை நான் டேக்கிட்ட சொல்கிறாங்க. அடே இதில் போய் நான் இருக்குது அதில் ஒன்றும் இல்லை ஓகேவா நீங்கள் பயப்படாதீங்க ஜிம் சொல்லிட்டு அது கேஷுவலாக போயிட்டாங்க. அப்போ ஜெயோ பார்க்குறாங்க. ஜெயோ பார்க்குற ஜிம் இவ்வளோ நல்ல பையனாக இருக்கான், கண்டிப்பாக டேக் டிசான பர்சன் தான் இவனாக தான் இருப்பா, எவ்வளோ நான் ஒரு ஹம்பிளாக இருக்கான், சின்னதாக ஒரு பர்சன் ஜெலஸ்லாம் எதுவும் ஆக மாட்டேறா சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோம் ஜெயோ ஜிம்மி. நான் எப்போ ஜெயோ பார்த்துருக்காங்க ஜிம் மேலே போய் ரூமுக்கு